பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் எல்லோரையுமே வாழ்த்துகிறேன். கடந்த ஒரு 2 வாரமா அந்த இஸ்ரேல் ஈரான் அந்த போரை நீங்க கவனிச்சு பார்த்துருந்தீங்கன்னாக்க, ஆவியானவர் நமக்கு ஏற்கனவே உணர்த்தினது போல போன வருஷமே இந்த பைபிள் ஸ்டடீஸ்லாம் பண்ணியிருக்கிறோம். ஈரானுடைய பெயர் பைபிள்ல எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற போர் எப்படி இருக்கும், அதுல ஈரான் மூலமா இஸ்ரேலுக்கு எப்படி ஒரு அழிவு இருக்கும், இஸ்ரேல் மூலமா ஈரானுக்கு எப்படிப்பட்ட அழிவு இருக்குன்றதெல்லாம் நம்ம போன வருஷமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். குறிப்பா போன வருஷம் ஒரு பைபிள் ஸ்டடி பண்ணோம். சிரியாவுக்கு என்ன நடக்கும், லெபனானுக்கு என்ன நடக்கும், அதே போல ஈரானுக்கு என்ன நடக்கும், அந்த ஈரான் இஸ்ரேல் யுத்தம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல கூட ஒரு பைபிள் ஸ்டடி பண்ணியிருந்தோம். அதுல நம்ம ஆராய்ந்து பார்த்திருந்த வசனங்கள் எரேமியா 49ஆம் அதிகாரத்துல ஈரானை குறித்து, ஈரான் இஸ்ரேல் யுத்தத்தை குறித்து கர்த்தர் என்ன பேசி இருக்கிறாரு. அதே போல ஏசாயா 22ஆம் அதிகாரத்துல இந்த ஈரான் இஸ்ரேல் போரை குறித்து கர்த்தர் என்ன பேசி இருக்கிறாரு. லாஸ்ட் டேஸ்ல ஈரானுடைய அந்த பங்கு என்னவா இருக்கும், இந்த கடைசி நாட்களுக்குரிய யுத்தத்துல ஈரானுடைய யுத்தம் அந்த பங்கு என்னவா இருக்கும் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். குறிப்பா அந்த ஈரானுடைய பெயர் பாத்தீங்கன்னா மேதியா பெர்ஷியான்றது நமக்கு தெரியும். பெர்ஷியான்றது அது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பெர்ஷியான்ற பேர்ல தான் ஈரான் நாடு இருந்தது. அதை மாத்திட்டு தான் ஈரான் அப்படின்ற பெயரை இப்ப ஒரு 50-70 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அவங்க அதை மாத்தினாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த மேதியா பெர்ஷியா மட்டுமல்ல, அதே போல இன்னொரு பெயர்லையும் ஈரான கர்த்தர் எழுதி இருக்கிறாரு. அதுதான் ஈலாம் அப்படின்ற ஏலாம் தேசம் அப்படின்றத பாக்குறோம். இந்த ஏலாம் தேசத்தை பத்தியும் கர்த்தர் எழுதி இருக்கிறாரு. நீங்க எரேமியா 49லயும் அதே போல ஏசாயா 22 படிச்சு பார்த்தாக்க ஏலாம் தேசத்தை பத்தி கர்த்தர் எழுதி இருக்கிறாரு. பட் இந்த போரை நான் நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடுவுல அமெரிக்காவும் அவர்கள் மேல குண்டு போட்டாங்கன்றதை நம்ம பாக்குறோம். ஜூன் 22ஆம் தேதி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான், போன ஞாயிற்றுக்கிழமை விடிய காத்தால அமெரிக்காவும் ஈரானுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ்ல அவங்களும் அடிச்சாங்க. அந்த ஆபரேஷனுக்கு பேர் ஆபரேஷன் மிட் நைட் ஹேமர் அப்படின்ற அந்த ஒரு பேர்ல தான் அந்த ஆபரேஷன் அவங்க பண்ணாங்க. அவங்களும் அந்த ஈரானுடைய ஃபெசிலிட்டிஸ்ல அவங்க தங்களுடைய அந்த பங்கர் பஸ்டர் பாம்ஸ் எல்லாம் போட்டாங்க. ஆனா நாங்க யுத்தத்துல நுழையில, சும்மா ஒரே ஒரு நாள் தான் நாங்க அட்டாக் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இம்மீடியட்டா அடுத்த நாளே 2 பேரையும் ஃபோர்ஸ் பண்ணி நீங்க சமாதானத்துக்கு வந்துதான் ஆகணும்னு சொல்லி அவங்க இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஒரு ஃபோர்ஸிபிளா ஒரு சமாதானத்தையும் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த சமாதானத்துல அவர் செஞ்ச டேட்டுக்கு பிறகு கொஞ்சம் யுத்தங்கள்லாம் நடந்ததுனால அவர் கொஞ்சம் பைபிளுக்கு விரோதமான வார்த்தைகளையும் பேசி இஸ்ரேலினுடைய தலைவரை பிரைம் மினிஸ்டர் நத்தியாகமே அவர் தட்டி இருக்கிறார். இதெல்லாம் பைபிள்ல எப்படி ஒத்து போகுது? இப்படி அமெரிக்கா சமாதானம் செய்வது அமெரிக்காவுக்கு நல்லது தானா? இந்த அளவுக்கு இஸ்ரேலுக்கு விரோதமா நடந்துக்கிறதோ, இல்ல இஸ்ரேலுடைய பிரதமரை திட்டுறதோ, இல்ல இஸ்ரேலை கண்ட்ரோல் பண்றதோ இது அமெரிக்காவுக்கு நல்லதா? இல்ல இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ நாடுகள் கரெக்டா தான் நடந்துக்கிறாங்களா? த சோ கால்ட் வெஸ்டர்ன் நேஷன்ஸ், அந்த ஐரோப்பாவில் இருக்கிற நாடுகள் கரெக்டா தான் நடந்துக்கிறாங்களா? இல்ல அமெரிக்கா கரெக்டா தான் நடந்துக்குதா? இந்த நாடுகளுக்கு என்ன நடக்க போகிறது? இந்த ஆபரேஷன் மிட் நைட் ஹேமருக்கும் பைபிளுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? இதை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். இன்னைக்கு வாசிக்கலாம் எரேமியா 50ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 24 வரைக்கும். ஜெரமியா சாப்டர் 50 verses 23 to 24. சர்வ பூமியின் சம்மட்டி எப்படி முறித்து உடைக்கப்பட்டது, ஜாதிகளுக்குள்ளே பாபிலோன் எப்படி பாழாய் போயிற்று. பாபிலோனே, உனக்கு கண்ணியை வைத்தேன், நீ அதை அறியாமல் அதிலே சிக்குண்டு போனாய். நீ அகப்பட்டும் பிடிபட்டும் போனாய், நீ கர்த்தரோட யுத்தம் கலந்தாயே. ஆமென், ஆமென். சர்வ பூமியின் சம்மட்டி எப்படி முறித்து உடைக்கப்பட்டது. சம்மட்டி அப்படின்ற வார்த்தை சர்வ பூமியின் சம்மட்டின்றத இங்கிலீஷ் பைபிள்ல படிச்சு பாத்தீங்கன்னா த ஹேமர் ஆஃப் த ஹோல் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கும். ஸோ அமெரிக்காவுக்கு பேர் தான் த ஹேமர் ஆஃப் த ஹோல் வேர்ல்ட். சர்வ பூமியின் சம்மட்டின்றது அது அமெரிக்காவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நிக் நேம். உலகத்திலே நாங்க ஒருத்தர் தான் சூப்பர் பவர் அப்படின்னு சொல்லி ஒரு காலத்துல எகிப்து எந்த அளவுக்கு ரொம்ப ப்ரௌடா இருந்துச்சோ, மேட்டுமையாக இருந்ததோ, எகிப்தை போல அதன் பின்பு அசீரியா, அதன் பின்பு பாபிலோன், அதற்கு பின்பு மேதியா பெர்ஷியா, இல்ல கிரேக்க ராஜ்யம், ரோம ராஜ்யம், அடுத்து இங்கிலாந்து அதே மாதிரிதான் இருந்துச்சு. சோ இப்படி கர்த்தர் எல்லா சர்வ பூமியின் சம்மட்டி நாங்க தான் அப்படின்னு சொன்ன எல்லா சூப்பர் பவரையும் இது வரைக்கும் அழிச்சிருக்கிறார். இன்னைக்கு சர்வ பூமியின் சம்மட்டி த ஹேமர் ஆஃப் த ஹோல் வேர்ல்ட் நாங்க தான் அப்படின்னு சொல்ற அமெரிக்காவுக்கும் என்ன நடக்குன்றத பாக்குறோம். சோ இந்த வசனத்துக்கும் அவங்களுடைய ஆபரேஷனுக்குரிய அந்த நேமையும் பாத்தீங்கன்னா அழகா ஒத்து போகும்.
ஸோ அமெரிக்கா வந்துட்டு ஈரான்ல குண்டு போட்ட அந்த ஆபரேஷனுக்கு பேர் வந்துட்டு என்னது? ஆபரேஷன் மிட் நைட் ஹேமர். அந்த ஹேமர்ன்ற வார்த்தை தெளிவாவே இருக்குது. ஏன்னா நாங்க தான் சர்வ பூமியின் சம்மட்டி, த ஹேமர் ஆஃப் த ஹோல் வேர்ல்டு, உலகத்துக்குரிய போலீஸ்காரன் நான் மட்டும்தான் அப்படின்ற லெவல்ல அமெரிக்கா வந்துட்டு தன்னை சர்வாதிகாரி மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். அவனை எதிர்த்து எந்த நாடாலையும் எதுவும் வந்துட்டு பண்ண முடியல. பட் இந்த நாட்கள் வந்துட்டு மனுஷகுமாரனுடைய நாட்களா இருக்குது. இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்குரிய நாட்களா இருக்கிறது. இப்பொழுது அமெரிக்கா முறிந்து போக வேண்டும். இஸ்ரவேல் தேசம் ஒண்ணுதான் சூப்பர் பவரா வெளியில நிற்கும். இந்த 3ஆம் உலக போர்லாம் முடிந்த பிறகு இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு பிறகு உலகத்துல ஒரே ஒரு சூப்பர் பவர் தான், அது இஸ்ரவேல் தேசம் தான். உலகத்துல ஒரே ஒரு கேபிட்டல் தான் வந்துட்டு, அது எருசலேம் நகரம் மட்டும்தான் உலகத்துக்கு கேபிட்டலா இருக்கும். ஆனா அமெரிக்காவை குறித்து கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் என்னது? சர்வ பூமியின் சம்மட்டி எப்படி முறித்து உடைக்கப்பட்டது என்று எழுதியிருக்கிறது. இது நம்ம எப்படி வந்துட்டு அமெரிக்காவுக்கு எடுத்துக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதுல வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்திலையும் 18ஆம் அதிகாரத்திலும், இந்த 2 அதிகாரங்கள்லயும் வந்துட்டு அந்த மகா பாபிலோன் வேசி இது ரோமன் கத்தோலிக்க சபையை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ மகா பாபிலோன் வேசி, மகா பாபிலோன் ரோமன் கத்தோலிக்க சபையை மட்டும் குறிக்கவில்லை, ரோமன் கத்தோலிக்க நாடுகளையும் அது குறிக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது சபை மட்டும் இல்ல, ரோமன் கத்தோலிக்கத்தை தழுவிய நாடுகள், நிறைய நாடுகள் வந்துட்டு இருக்குது. ஆரம்பத்துல வந்துட்டு வெஸ்டர்ன் யூரோப் எல்லாமே ரோமன் கேத்தலிக் நாடுகளா வந்துட்டு இருந்தது. குறிப்பா வந்துட்டு இட்டலி போன்ற நாடுகள், இல்ல ஜெர்மனி, பிரான்ஸ், ஸ்பெயின், போர்ச்சுகல், இதை போன்ற எல்லா நாடுகளும் கத்தோலிக்க நாடுகளா தான் வந்துட்டு இன்னைக்கு வரைக்குமே இருக்கிறாங்க. ஸோ இவங்க தான் அமெரிக்காவில் வந்துட்டு குடி போயிருக்கிறாங்க. அமெரிக்காவில் இருக்கிற அந்த வெள்ளைக்காரங்களெல்லாம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே மோஸ்ட்லி யூரோப்பியன்ஸ் தான் வந்துட்டு. அவங்களே வந்துட்டு இங்கிலீஷ் அமெரிக்கன்ஸ், இல்லை இட்டாலியன் அமெரிக்கன்ஸ், ஜெர்மன் அமெரிக்கன்ஸ், இல்லை வந்துட்டு பிரெஞ்சு அமெரிக்கன்ஸ், ஐரிஷ் அமெரிக்கன்ஸ் தான் சொல்லுவாங்க. அமெரிக்கால இருந்த செவ்விந்தியர்கள் எல்லாம் இவங்க கொலை பண்ணிட்டு இவங்க தான் அமெரிக்காவை ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் 1492 அமெரிக்காவை கண்டுபிடிச்ச பிறகு இதெல்லாம் நடந்த காரியங்கள். அடுத்த ஒரு 200 ஆண்டுகள்ல அமெரிக்காவை வந்துட்டு இவங்க கம்ப்ளீட்டா ஐரோப்பியர்கள் வந்துட்டு ஆக்கிரமிச்சு கிட்டத்தட்ட 1776 இருந்து நாங்க தனியா வந்துட்டு ஒரு ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா வந்துட்டு அறிவிச்சது. பட் அவங்க அதை அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே 1776க்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்துட்டு ஐரோப்பா முழுமையாக ஆக்கிரமித்து விட்டது. அப்ப அமெரிக்காவும் எதுல இருக்குது? அமெரிக்காவும் மகா பாபிலோனுக்குரிய அந்த கத்தோலிக்க நாடுகளுடைய பட்டியல்ல தான் அமெரிக்காவும் இருக்குது. ஸோ பைபிள்ல 2 விதமான பாபிலோனை பத்தி நம்ம வாசிக்கிறோம். பிசிக்கல் பாபிலோன் வந்துட்டு அது ஈராக்கை குறிக்கிறது. பட் மிஸ்ட்ரி பாபிலோன், மகா பாபிலோன், இது கேத்தலிக் சர்ச் மட்டுமல்ல, கத்தோலிக்கத்தை தழுவிய நாடுகளாய இது வந்துட்டு அமெரிக்காவை குறிக்குது, ஐரோப்பாவை குறிக்குது. சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சவுத் அமெரிக்கால வந்துட்டு பிரேசில் இருக்குது, அர்ஜென்டினா இருக்குது, கொலம்பியா இருக்குது, பெரு இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு கேத்தலிக் சபைய தழுவிய நாடுகள் தான். பிரேசில்ல தான் உலகத்துல அதிகமான கத்தோலிக்க மக்கள் வாழும் அந்த நாடு எதுனாக்க அது பிரேசில் தான். அமெரிக்காவிலே வந்துட்டு 1/3 மக்கள் வந்துட்டு அவங்க கேத்தலிக்ஸா தான் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வேட்டிகன் சிட்டியோட அழிவையும் குறிக்கிறது. ஸோ மகாபாபிலோன் வந்துட்டு ரோம ராஜ்யமா இருக்கிறத ஐரோப்பாவையும் குறிக்குது. ஐரோப்பாவில் இருக்கிற கத்தோலிக்க நாடுகள் அதே போல அமெரிக்காவையும் குறிக்கிறதா இருக்குது. சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸையும் இது வந்துட்டு குறிக்குது. ஸோ இன்னைக்கு சர்வ பூமியின் சம்மட்டின்னு சொல்ற அமெரிக்கா அந்த ஆபரேஷனுக்கு அதே பேரை தான் வச்சிருக்காங்க, ஹேமர்ன்ற பேரை வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த சர்வ பூமியின் இந்த சம்மட்டின்னு சொல்லப்படுற அமெரிக்கா முறிந்து போகுன்றத ஆவியானவர் நமக்கு ஏற்கனவே வெளிப்படுத்தி அது சம்பந்தமா வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கிறோம். அமெரிக்காவின் அழிவு எப்படி இருக்கும் அதுக்கெல்லாம் இந்த வசனங்களை தான் கர்த்தர் பயன்படுத்த வச்சார் ஏற்கனவே. ஸோ அமெரிக்காவோட அழிவு மகா பாபிலோன் அழியுது அப்படின்னு சொன்னாக்க அதே நேரத்துல அமெரிக்காவும் அழிய போகுது. ஆனா வெளியில புறம்பாய் இவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னா கிறிஸ்டியன் நேஷன்ஸ் அப்படின்ற ஒரு போர்வையில வந்துட்டு இருக்கிறாங்க. அமெரிக்காவோ ஐரோப்பாவோ கிறிஸ்டியன் நேஷன்ஸ், நாங்கெல்லாம் டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ் வந்துட்டு இங்கெல்லாம் நீங்க எப்படி வேணா ஃப்ரீயா வந்துட்டு இருக்கலாம், இங்க வந்தா நீங்க நல்லா சம்பாதிக்கலாம், நல்லா ஃப்ரீயா இருக்கலாம், நீங்க நல்லா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் இன்னைக்கு இருக்குது. அதனாலதான் அநேக இந்தியர்களும் கூட நாங்க அமெரிக்காவுக்கு போய் சம்பாரிச்சுட்டு வரோம், இல்ல ஐரோப்பாவுக்கு போய் சம்பாரிச்சுட்டு வரோம்னு சொல்லி அவங்க இங்கிலாந்துக்கு போறாங்க, இல்ல அயர்லாந்து போறாங்க, அதே போல ஜெர்மனி, பிரான்ஸ், இல்ல அமெரிக்கான்னு சொல்லிட்டு அங்க போய் கொஞ்ச நாள் சம்பாதிக்கிறாங்க. காலப்போக்குல நாங்க இங்கவே இருந்துடுறோம், இந்த நாடு நல்லா இருக்குன்னு சொல்லி அங்கவே வந்துட்டு கம்ப்ளீட்டா முழுமையா குடியுரிமை கூட வாங்கி சிட்டிசன்ஷிப் கூட வாங்கிட்டு அங்கவே ஃபுல் டைமா இருக்கிறாங்க. நான் கர்த்தர் சொல்ற வார்த்தை என்னது? பாபிலோனே உனக்கு கண்ணியை வைத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ ஆண்டவர் வைக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டிராப் தான் வச்சிட்டு இருக்கிறாரு. சொல்ல போனா ஈரான் மூலமா அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய டிராப் வச்சிருக்கிறார். கடந்த 100 ஆண்டுகள்ல அமெரிக்கா தனக்காக மட்டும்தான் சண்டை போட்டிருக்குது. வேற நாட்டுக்காக அமெரிக்கா வந்துட்டு பெருசா சண்டையில வந்துட்டு இறங்குனதே கிடையாது. ஆனா முதல் முறையா வேற நாட்டுக்காக சண்டையில இறங்குனது இப்ப போன வாரம் மட்டும்தான். இப்ப 4 நாளைக்கு முன்னாடி நடந்ததுதான். இஸ்ரவேலுக்காக நான் வந்துட்டு
பாதுகாப்புக்கு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த சண்டே அன்னைக்கு வந்துட்டு ஈரான் அடிச்சுட்டு போனது. இதுதான் முதல் முறையா அமெரிக்கா இன்னொரு நாட்டுக்காக சண்டைக்கு வருது. முதலாம் உலக போர் அமெரிக்கா தனக்காக தான் சண்டையில வந்துட்டு இறங்குனாங்க. இரண்டாம் உலக போர்லயும் அமெரிக்கா தனக்காக தான் சண்டை போட்டுச்சு. இல்ல மற்ற சண்டைகள் ஈராக் வார் இல்ல ஆப்கானிஸ்தான் வார் எல்லாமே பாத்தீங்கன்னா தனக்காக தான் அமெரிக்கா சண்டை போட்டுச்சு. பட் முதல் முறையா வந்துட்டு இன்னொரு நாட்டுக்காக நான் சண்டைக்கு போறேன்னு சொல்லி ஒரு பெரிய டிராப்ல வந்துட்டு அமெரிக்கா ஆல்ரெடி வந்துட்டு மாட்டிக்கிச்சு. ஸோ இந்த ஒரு போர் நிறுத்தம் வந்துட்டு இது முழுமையான போர் நிறுத்தம் கிடையாது. இந்த சீஸ் ஃபயர்னு சொல்றாங்க, இது ஆக்சுவலி சமாதானம் கிடையாது. சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் பொழுது அழிவு அவர்கள் மேல் சடுதியாய் வரும் என்று கர்த்தர் பேசி இருக்கிறார். சோ இந்த ரெண்டு விதமான பாபிலோனை நம்ம புரிஞ்சுக்கணும். பிசிக்கல் பாபிலோன் ஈராக் நாடா குறிக்குது. அது ஏற்கனவே வந்துட்டு அழிஞ்சு போயிடுச்சு. இன்னைக்கு அது பெரிய சூப்பர் பவர்லாம் கிடையாது. இன்னைக்கு ஈராக் நாடை பாத்தீங்கன்னாக்க அது இப்ப ரீசெண்டா கூட அமெரிக்கா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சண்டை போட்டு அந்த நாடை வந்துட்டு பாழ்படுத்தி தான் வச்சிருக்கிறாங்க. அந்த பாபிலோன் எங்க இருக்குதுன்னா அந்த பாக்தாத், ஈராக்குடைய அந்த பாக்தாத்ன்ற அந்த சிட்டி பக்கத்துல இருக்கிறதா வந்துட்டு அந்த பழைய பாபிலோனுடைய தலைநகரம்லாம் அங்கதான் இருந்துச்சு. அது இன்னைக்கு ஒரு முக்கியமான நாடா கிடையாது. சோ இந்த ரெண்டு பாபிலோன், பிசிக்கல் பாபிலோன் முடிஞ்சிருச்சு. பட் மிஸ்ட்ரி பாபிலோன், குறிப்பா இந்த கத்தோலிக்க நாடுகள் இன்னும் அழியவில்லை. இதுதான் உலகத்துல பவர்ஃபுல்லான நாடுகள். இன்னைக்கு நேட்டோவில் இருக்கிற நாடுகள்லாம் கவனிச்சு பாத்தீங்கன்னா இது எல்லாமே கேத்தலிக் கண்ட்ரீஸா தான் இருக்குது. பட் ஆபிரகாமை கர்த்தர் பழைய ஏற்பாட்டுல தெரிந்தெடுத்தார். ஆபிரகாமா தெரிந்தெடுத்து உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் அப்படின்னு கர்த்தர் பேசினார். உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை நான் ஆசிர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன்னு சொல்லி ஆபிரகாமுடைய சந்ததியில தான் இயேசு கிறிஸ்து பிறந்து வந்தார். ஆபிரகாமின் பிள்ளையா இருந்த ஈசாக்கோட அவர் அந்த உடன்படிக்கையை வந்துட்டு அவர் கர்த்தர் வந்துட்டு புதுப்பிச்சார். அதே போல வந்துட்டு ஈசாக்கோட மகனா இருக்கிற யாக்கோபு கிட்டையும் வந்துட்டு கர்த்தர் உடன்படிக்கையை வந்துட்டு மீண்டுமாக புதுப்பிச்சார். வந்துட்டு யாக்கோபனுடைய பெயரை இஸ்ரவேல்னு சொல்லி மாத்துறாரு. இஸ்ரவேலும் அடுத்து யாக்கோபும், யாக்கோவுடைய 12 கோத்திர பிதாக்கள் பிள்ளைகள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்துதான் அந்த இஸ்ரவேல் தேசம் அப்படின்ற அந்த பெயரெல்லாம் வந்துட்டு வந்துச்சு. இவ்வளவு கர்த்தர் வந்துட்டு பார்த்து பார்த்து சூஸ் பண்ண ஆபிரகாம் சந்ததியை அவர் நல்லாவே தண்டிச்சார். ஏசு கிறிஸ்துவ வேண்டான்னு அவங்க ரிஜெக்ட் பண்ணப்ப, பைபிளுக்கு விரோதமா அவர்கள் நடந்தப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா அவர்களை பெரிய சங்காரத்துல கொண்டு போனாரு. பாபிலோன் ராஜ்யம் வந்துட்டு அவங்களை அடிமைப்படுத்தியது, அவர்களை கொலை செய்தது. அடுத்து மேதியா பெர்ஷியா அவங்களை அடிமைப்படுத்தியது, கிரேக்க ராஜ்யம் அடிமைப்படுத்தியது, ரோம ராஜ்யம் அடிமைப்படுத்தியது மட்டும் இல்லாம கிபி 70 வந்துட்டு கிட்டத்தட்ட அந்த 3/2 பங்கு யூதர்களை வந்துட்டு அவர்கள் கொலை செய்தார்கள். இப்படி கர்த்தர் தெரிந்தெடுத்த யூத ஜனங்களையே, சுபாவ கிளைகளா இருக்கிற யூத ஜனங்களையே வந்துட்டு அவர் தவறு செய்யும் பொழுது தண்டித்தார் என்றால், இன்னைக்கு நாங்கெல்லாம் கிறிஸ்தவங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற யாரா வேணா இருக்கட்டும், குறிப்பா வந்துட்டு அமெரிக்கா, ஐரோப்பா, நாங்கெல்லாம் கிறிஸ்டியன் நேஷன்ஸ் சொல்லி இயேசு கிறிஸ்துவின் பெயரை தழுவி கொண்டிருக்கிற அந்த மேலை நாடுகள், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், அவங்களுக்கும் ஒரு பெரிய சங்காரம் பாக்கி இருக்குது. அதனாலதான் 2 பாபிலோன் இருக்கிறதுனால கர்த்தர் பாபிலோனுடைய அழிவை குறித்து பேசும் பொழுது பாபிலோன் விழுந்தது விழுந்தது என்று அவர் 2 முறை வந்துட்டு பேசுவார். வாசிக்கலாம். ஏசாயா 21:9, ஐசையா 21:9. இது ஒரு ஜோடு குதிரை பூண்ட ரதத்தின் மேல் ஏறி இருக்கிற ஒரு மனுஷன் வருகிறான். பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அதன் விக்கிரக தேவர்களை எல்லாம் தரையோட மோதி உடைத்தார் என்று பிரதியுத்தரம் சொல்லுகிறான். ஆமென். இதோ பாபிலோன் விழுந்தது விழுந்ததுன்னு கர்த்தர் 2 முறை எழுதுறார். சோ பாபிலோன் விழுந்தது விழுந்ததுன்னு ஏன் சொல்லணும்னாக்க, சோ ஒரு விழுந்தது எதை குறிக்கிறது? பிசிக்கல் பாபிலோன் ஈராக்கை குறிக்கிறது. 2வது விழுந்ததுன்னு சொல்லி கர்த்தர் 2ஆம் முறையாக சொல்வது இந்த கடைசி நாட்களிலே அழியக்கூடிய அந்த மகா பாபிலோனுடைய அழிவு. சோ குறிப்பா வேட்டிகன் சிட்டி, அதே போல வந்துட்டு இந்த கத்தோலிக்க நாடுகளுடைய அழிவை குறிக்கிறதா இந்த 2வது முறையாக கர்த்தர் விழுந்ததுன்னு சொல்றார். இது ஏசாயால மட்டும் கர்த்தர் சொல்லல, வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் இன்னும் 2 வசனங்கள்ல பாபிலோன் விழுந்தது விழுந்ததுன்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு மொத்தம் 3 வசனங்கள்ல 2 முறை பாபிலோன் விழும் அப்படின்றத தெளிவா காண்பித்திருக்கிறார். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 18:2, ரெவலேஷன் 18:2. அவன் பலத்த சத்தமிட்டு, மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடும் ஆயிற்று. ஆமென். அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது விழுந்ததுன்னு சொல்லி 2 முறை வந்துட்டு அந்த தூதன் வந்துட்டு சொல்றான். சோ ஒரு விழுந்தது பழைய பாபிலோனை குறிப்பது, 2வது முறை விழுந்ததுன்னு கர்த்தர் சொல்றது வந்துட்டு இது மகா பாபிலோன், இது ஸ்பிரிச்சுவலா இருக்கிற அந்த மிஸ்ட்ரி பாபிலோனை தான் வந்துட்டு இது குறிக்கிறது. இதையே தான் கர்த்தர் 14ஆம் அதிகாரத்துல எழுதியிருக்கிறாரு. வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 14:8.
ரெவலேஷன் 14:8. வேறொரு தூதன் பின் சென்று, பாபிலோன் மகாநகரம் விழுந்தது விழுந்தது, தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாளே என்றான். ஆமென். வேறொரு தூதன் பின் சென்று, பாபிலோன் மகாநகரம் விழுந்தது விழுந்தது அப்படின்னு சொல்லி இங்க வந்துட்டு சொல்றாரு. மகாபாபிலோன்றது ரோம ராஜ்யத்தை தான் குறிக்கிறது. பட் இந்த ரோம ராஜ்யம் தான் அமெரிக்காவில இருக்கிறது. அமெரிக்காவோட பேக்ரவுண்ட கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, நம்ம கூட நினைக்கலாம் அமெரிக்கால ப்ரொட்டஸ்டன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிறாங்களே, நிறைய எவாஞ்சலிசம் எல்லாம் நடக்குதே அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த அமெரிக்கான்ற பேரை பாத்தீங்கன்னா இது எங்க இருந்து வந்துச்சு? அமெரிக்கான்ற பேர் வந்துட்டு இட்டாலியில வந்துட்டு ஒரு கேத்தலிக் எக்ஸ்ப்ளோரர் இருந்தார். கடல்ல போய் வந்துட்டு தீவுகளை கண்டுபிடிக்கிறது, நாடுகளை கண்டுபிடிக்கிறது, இவங்களுக்கு பேர் வந்துட்டு எக்ஸ்ப்ளோரர்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். 1454 அமெரிகோ வெஸ்புக்கி அப்படின்ற ஒரு எக்ஸ்ப்ளோரர் இட்டாலியில பிறந்தவர். இவர் ஒரு பக்கா ரோமன் கேத்தலிக் வந்துட்டு ரோமன் கேத்தலிக்கா இருந்து இவர் இட்டாலி நாடு, இட்டாலியில தான் ரோம் இருக்குது, ரோம்ல தான் ரோம ராஜ்யம் இருந்ததுன்றதெல்லாம் நமக்கு தெரியும். பட் இந்த அமெரிகோ வெஸ்புக்கி இந்த இட்டாலியன் இவரும் வந்துட்டு கடல்ல வந்துட்டு போய் நாடுகளை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி வந்துட்டு போயிருக்கிறாரு. போனப்பதான் இவரும் அமெரிக்கால போய் வந்துட்டு சேர்ந்திருக்கிறார். குறிப்பா இவரும் கிறிஸ்டோபர் கொலம்பஸும் போனதுனால, ஆனா கொலம்பஸோட பேர் அமெரிக்காவுக்கு வரல. இந்த அமெரிகோ வெஸ்புக்கி இவருடைய பேரை தான் லாட்டினைஸ் பண்ணி அமெரிக்கான்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த அமெரிக்கான்ற நேமே இது ஒரு கேத்தலிக் நேம் தான். இது ஒரு இட்டாலியன் கேத்தலிக் எக்ஸ்ப்ளோரர், அவருடைய பேரை தான் வந்துட்டு இங்க அமெரிக்காவுக்கே கொடுத்திருக்கிறாங்க. அதன் பின்னாடி கிறிஸ்டோபர் கொலம்பஸும் 1492 போயிருக்கிறாரு. பட் கிறிஸ்டோபர் கொலம்பஸுமே ஒரு ரோமன் கேத்தலிக் தான். அவருக்கு அந்த காலத்துல கடல்ல போய் ஒரு நாடை கண்டுபிடிக்கணும்னா இது ஒரு நாள்ல வந்துட்டு நடக்காது. இதுக்கு பல மாதங்கள் வந்துட்டு ஆகும். அதுக்கு அவங்களோட கூட வந்துட்டு இந்த கடல்ல போறதுக்கு ஒரு 50 பேரோ 100 பேரையோ கூட்டிக்கிட்டு போவாங்க. இந்த 50 பேர் 100 பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு சாப்பாடு வேணும், இல்ல 2 மாசத்துக்கு 3 வேளையும் சாப்பாடு வேணும்னா இதுக்கு நிறைய செலவாகும். இதுக்கு ராஜாக்கள் தான் இதுக்கு ஸ்பான்சர் பண்ணி அனுப்புவாங்க. கிறிஸ்டோபர் கொலம்பஸை ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா கேத்தலிக் ராஜாக்களும் அந்த ராணிகளும் தான். குயின் இசபெல்லா அண்ட் கிங் ஃபர்டினாண்ட் அப்படின்ற கேத்தலிக் மோனாக்ஸ் வந்துட்டு ஸ்பெயின்ல வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க தான் 1492 வந்துட்டு கிறிஸ்டோபர் கொலம்பஸ்க்கு பணம்லாம் நிறைய கொடுத்து, நீ போய் மற்ற நாடுகளெல்லாம் கண்டுபிடிப்பா, நீ கண்டுபிடிச்சனா அங்க வர வருமானத்துல 10% உனக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி கிறிஸ்டோபர் கொலம்பஸுக்கு வந்துட்டு பொருளாசையை தூண்டி விட்டதே யாருன்னு பாத்தீங்கன்னாக்க இந்த கேத்தலிக் மோனாக்ஸா இருந்தா அங்க இருந்த ராஜாவும் ராணியும் தான். இவர்கள் எல்லோருமே கத்தோலிக்கர்கள் தான். குறிப்பா இந்த குயின் இசபெல்லா அண்ட் கிங் ஃபர்டினாண்ட், ஸோ இவங்க தான் வந்துட்டு யூதர்களை வெளியே போக வேண்டும் என்று 1492 இவங்க கட்டளை போட்டாங்க. யூதர்கள் வந்துட்டு ஸ்பெயின்ல இருக்கக்கூடாதுன்ற ஒரு கட்டளை போட்டதும் 1492 தான். அதே போல வந்துட்டு அமெரிக்கா கண்டுபிடிக்கப்பட்டதும் 1492 தான். அண்ட் ஒரு ஆரம்ப நாட்கள்ல வந்துட்டு ஒரு ரெஃப்யூஜ் சிட்டியை போல வந்துட்டு அவங்களுக்கு அமெரிக்காவை கொடுத்திருந்தாரு. பட் இன்னைக்கு அமெரிக்கா பாபிலோனாகவே கம்ப்ளீட்டா வந்துட்டு மாறிடுச்சு. கர்த்தருடைய கற்பனைகள் எல்லாவற்றையும் அவங்க கைவிட்டுட்டாங்க. பட் அதை தேடுறதுக்கான இன்னொரு கட்டாயம் அவங்களுக்கு ஏன் ஏற்பட்டுச்சு? அமெரிக்கா போன்ற ஒரு நாடை புதுசா கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு நெருக்கம் ஏன் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னாக்க, கான்ஸ்டன்டினோப்பிள் நம்ம வெளிப்படுத்தின விஷயத்துல டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். கான்ஸ்டன்டினோப்பிள்ன்றது அது கிழக்கத்திய ரோம ராஜ்யத்தின் தலைநகரமா இருந்துச்சு. இன்னைக்கு டர்க்கி நாடு நமக்கு தெரியும். டர்க்கி நாடு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்டோமன் எம்பையர்னு சொல்லி இருந்துச்சு. பட் ஆட்டோமன் எம்பையருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அது கிழக்கத்திய ரோம ராஜ்யம், ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையருடைய தலைநகரம் அது கான்ஸ்டன்டினோப்பிளா தான் இருந்துச்சு. அது ஆட்டோமன் எம்பையர் தகர்த்த காலகட்டம் எதுனா 1453 1453. அவங்க அதை 1453 ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையரை ஜெயிச்ச பிறகு கம்ப்ளீட்டா டர்க்கியை முழுவதும் ஆக்கிரமிச்சது ஆட்டோமன் எம்பையர். டர்க்கி தான் வந்துட்டு முக்கியமான ஒரு நாடு. குறிப்பா ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் நடுவுல வந்துட்டு வாணிபம் நடப்பதற்கு, ட்ரேட் அண்ட் காமர்ஸ்க்கு வந்துட்டு டர்க்கி தான் முக்கியமான நாடு. அந்த ஸ்பைஸ் ட்ரேட் எல்லாம் வந்துட்டு இந்தியாவில இருந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்தியாவில இருக்கிற வந்துட்டு அந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே ஐரோப்பாவுக்கு கொண்டு போறது. அதே போல சைனால சில்க் ரூட்னு சொல்லி சொல்லுவாங்க, சில்க் ரோட் ஆர் சில்க் ரூட்னு சொல்லுவாங்க, அதுக்குமே டர்க்கி தான் முக்கியமான நாடா இருந்துச்சு. ஸோ இது ஆட்டோமன் எம்பையர் பிடிச்ச பிறகு சைனால இருக்கிற அந்த சில்க் ரோடும் வந்துட்டு அவங்களால அந்த சில்க் எல்லாம் கொண்டு போய் ஐரோப்பாவில் சேர்க்க முடியல. இந்தியாவில் இருக்கிற ஸ்பைஸ் ரூட்டும் வந்துட்டு பிளாக் ஆயிடுச்சு. இதனால கடல் வழியா தான் போய் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் போகணுன்ற ஒரு கட்டாயம் அவங்களுக்கு இருந்துச்சு. அதனால கடல் வழியா போய் நம்ம இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வரலாம்னு நினைச்சுக்கிட்டு தான் அவங்க போனப்போ வந்துட்டு அமெரிக்காவை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது எதேச்சியா ஒரு நடந்த விஷயம்னு அவங்க நினைக்கிறாங்க. இது கர்த்தருடைய சித்தம் தான். அவங்க இந்தியாவுக்கு வரணும்னு தான் வந்துட்டு கிறிஸ்டோபர் கொலம்பஸோ இல்ல அந்த ஐரோப்பியர்கள் எல்லாருமே எக்ஸ்ப்ளோரர்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணிருக்கிறாங்க. பட் இந்த அமெரிக்கா இப்படிதான் கண்டுபிடிக்கப்பட்டது. அதனுடைய பெயரே வந்துட்டு ஒரு கேத்தலிக் பெயர் தான். இந்த அமெரிக்காவையும் ஐரோப்பாவையும் தான் கடைசி நாட்கள்ல
கர்த்தர் மகா பாபிலோன், கேத்தலிக் கண்ட்ரீஸையும் வேட்டிகன் சிட்டியையும் வந்துட்டு இதுல 2 என்டிட்டி இருக்கும். நமக்கு இது ஆவியானவர் வெளிப்படுத்தின காரியங்கள் தான். ஒண்ணு வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் என்டிட்டியா வேட்டிகன் சிட்டி இருக்குது. பட் பொலிட்டிக்கல் என்டிட்டியா வந்துட்டு இங்க இந்த கத்தோலிக்க நாடுகளும் வந்துட்டு பொலிட்டிக்கல் என்டிட்டிஸா இருக்கிறாங்க. இந்த 2 பேருக்குமே அழிவு சமீபமா இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு அமெரிக்கா வந்துட்டு சர்வ பூமியின் சம்மட்டி நான் தான் சொல்றாங்க. அவர்களுடைய அழிவு இந்த 3ஆம் உலக போரின் காலகட்டத்தில் இருக்கும்ன்றத ஆவியானவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். வாசிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 14 வரைக்கும். ரெவலேஷன் சாப்டர் 16 verses 13 to 14. அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்குமுள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. ஆமென். 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் எழுதி இருக்கிறாரு. இந்த 3 அசுத்த ஆவிகளுடைய வேலைகள் வந்துட்டு என்னது? அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படி புறப்பட்டு போகிறது. இந்த 3 அசுத்தாவிகளுடைய வேலை வந்துட்டு பூமியில இருக்கிற எல்லா ராஜாக்களையும் ஒரு பெரிய யுத்தத்துக்கு கூட்டிட்டு போகணும். இதுதான் இந்த 3 அசுத்தாவிகளுடைய நோக்கமா இருக்கிறது. இந்த 3 அசுத்தாவிகளும் 3 உலக யுத்தங்களை வந்துட்டு உண்டு பண்ணும் அப்படின்னு நமக்கு புதிய ஏற்பாட்டுல மட்டுமில்ல, பழைய ஏற்பாட்டிலையும் கர்த்தர் இதை வந்துட்டு பிரசவ வேதனை என்று எழுதி இருக்கிறார். வழக்கமாவே பிரசவ வேதனை வந்துட்டு 3 phases வந்துட்டு வரும். phase 1, phase 2, phase 3 அப்படின்ற மாதிரி அந்த 3 phases வரும். ஸோ இது யூதர்களுக்கும் பழைய ஏற்பாடு கையில இருக்கிறதுனால 3 உலக யுத்தங்கள் வரும். ஏன்னா இது பிரசவ வேதனைன்றது யூதர்களுக்கும் தெரியும். கிறிஸ்தவர்களுக்கு 2 கன்ஃபர்மேஷன் இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷத்துலயும் இருக்குது, பழைய ஏற்பாட்டிலையும் வந்துட்டு ஆவியானவர் கன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கிறாரு. இந்த கடைசி உலக யுத்தம் நடக்கும் பொழுது நான் தான் சூப்பர் பவர்னு சொல்லிட்டு இருக்கிற எந்த நாடா இருந்தாலும் அழிஞ்சு போயிடும். அப்பொழுது கர்த்தர் காப்பாற்றுகிற அந்த இஸ்ரவேல் தேசம் ஒண்ணு மட்டும்தான் சூப்பர் பவரா இருக்க போகுது. அப்ப இந்த மகா பாபிலனுடைய அழிவை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டுல இந்த பாபிலோனை குறித்து கர்த்தர் நிறைய தீர்க்க தரிசனம் கொடுத்திருக்கிறார். பட் நாம் அதை வாசிக்கும் பொழுது நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது, இது பிசிக்கல் பாபிலோனை பத்தி பேசுறாரா இல்ல மகா பாபிலோனை பத்தி பேசுறாரா? இந்த ஒரு தீர்க்க தரிசனம் ஏற்கனவே முடிஞ்சிருச்சா இன்னும் முடியலையா அப்படின்றத நம்ம நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கணும். சோ மீண்டும் சொல்றேன், எந்த ஒரு தீர்க்க தரிசனம் நம்ம புதிய ஏற்பாட்டுல பழைய ஏற்பாட்டுல படிச்சாலும், இல்ல குறிப்பா மத்தேயு 24 மாதிரி அதிகாரங்கள்ல, லூக்கா 21, மத்தேயு 24ல இந்த தீர்க்க தரிசனம் நடந்துருச்சா நடந்து முடியலையா அப்படின்றத நம்ம நல்லா நமக்கு நாமளே தெளிவுபடுத்திக்கணும். நடந்து முடிஞ்சிருச்சுன்னா, இப்ப பாபிலோனை குறித்து பார்க்கும் பொழுது ஏற்கனவே நடந்துருச்சுனாக்க இது பிசிக்கல் பாபிலோன்னு அர்த்தம். இன்னும் நடக்கல அப்படின்னு சொன்னாக்க இது குறிப்பா வந்துட்டு அமெரிக்காவோட அழிவு இல்ல ஐரோப்பாவோட அழிவை குறித்து கர்த்தர் வந்துட்டு பேசுறாரு. இது ஸ்பிரிச்சுவல் பாபிலோன்னு சொல்லி இந்த பாபிலோனுடைய தீர்க்க தரிசனங்களை 2ஆ பிரிச்சு பாக்குறதுக்கு நம்ம பழகணும். அதுல ஒரு சில வசனங்களை ஆல்ரெடி ஆவியானவர் ஃபில்டர் பண்ணி கொடுத்திருக்கிறார். அதுல ஒரு சில வசனங்களை இன்னைக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் பாபிலோன் மகா பாபிலோனுடைய அழிவை குறித்து நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 13:1 வாசிக்கலாம். ஏசாயா 13:1. ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா பாபிலோன் மேல் வரக்கண்ட பாரம். ஆமென். ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா பாபிலோன் மேல் வரக்கண்ட பாரம். சோ இதுல இன்டர்லேஸ் பண்ணி தான் கர்த்தர் எழுதியிருப்பார். இன்டர்லேஸ் பண்ணி எழுதுறதுனாக்க ஒரு வசனம் பாத்தீங்கன்னாக்க பாபிலோன் பிசிக்கல் பாபிலோனோட அழிவா இருக்கும். பட் பக்கத்துல இன்னொரு வசனம் பாத்தீங்கன்னா அது வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் பாபிலோன் மகா பாபிலோனுடைய அழிவா வந்துட்டு இருக்கும். எப்படி கர்த்தர் வந்துட்டு நிறைய நேரம் 1ஆம் வருகைக்குரிய வசனமும் 2ஆம் வருகைக்குரிய வசனமும் பக்கத்திலே தான் இருக்கும். நீங்க பழைய ஏற்பாடு வாசிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா 1ஆம் வருகையும் 2ஆம் வருகைக்குரிய அந்த வசனங்கள்லாம் அடுத்தடுத்த வசனமா இருக்கும். ஆனா ஒரு வசனம் நிறைவேறி இருக்கும், அடுத்த வசனம் நிறைவேறாமல் இருக்கும். அதே மாதிரிதான் இந்த பாபிலோனுடைய அழிவுகள்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா குறிப்பா ஏசாயா 13ஆம் அதிகாரம், ஏசாயா 34வது அதிகாரம், அதே போல வந்துட்டு நமக்கு எரேமியா புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா 50ஆம் அதிகாரம், 51வது அதிகாரம் எல்லாம் பாத்தீங்கன்னா பாபிலோனோட அழிவை குறித்து நிறைய தீர்க்க தரிசனங்கள் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஒரு சில தீர்க்க தரிசனங்கள் அந்த பிசிக்கல் பாபிலோனா இருக்கிற ஈராக்குக்கு ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு. பட் ஒரு சில வசனங்கள் இன்னும் நடந்து முடியல. அதுல இன்னும் நிறைவேறாத ஒரு சில வசனங்களை நம்ம வாசித்து பார்க்கலாம். ஏசாயா 13ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்களை வாசிக்கலாம். ஐசாயா சாப்டர் 13 verses 5 to 7. கர்த்தர் வருகிறார், அவருடைய கோபத்தின் ஆயுதங்களும் தேசத்தை எல்லாம் அழிக்க வானம் கவிழ்ந்த கடையாந்திர தேசத்திலிருந்து வருகிறது. அலறுங்கள், கர்த்தரின் நாள் சமீபமாய் இருக்கிறது. அது சர்வ வல்லவரிடத்திலிருந்து மகா சங்காரமாய் வரும். ஆதலால் எல்லா கைகளும் நெகிழ்ந்து எல்லா மனுஷரின் இருதயமும் கரைந்து போம்.
ஆமென். கர்த்தர் வருகிறார், அவருடைய கோபத்தின் ஆயுதங்களும் தேசத்தை எல்லாம் அழிக்க வானம் கவிழ்ந்த கடையாந்திர தேசத்திலிருந்து வருகிறது. இந்த வசனத்தை கொஞ்சம் நல்லாவே கவனிச்சு பாருங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தர் வருகிறார்ன்னு இருக்கு அப்படின்னா இந்த வசனம் இன்னும் நிறைவேறலைன்னா இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை இன்னும் நடக்கல. அப்படின்னா இந்த ஒரு வசனம் இது பாபிலோனை குறித்து தான் கர்த்தர் எழுதியிருக்கிறாரு. ஏன்னா தேசத்தை எல்லாம் அழிக்க, எந்த தேசத்தை? இது இஸ்ரவேல் தேசத்தை இங்க குறிக்கல. ஏன்னா முதல் வசனம் எதை பத்தி பேசுது? இது பாபிலோன் மேல் வர கண்ட பாரம் என்று முதல் வசனம் சொல்லுது. அப்ப பாபிலோன் மேல் வர கண்ட பாரம்னாக்க இது பாபிலோன் தேசத்தை அழிக்கக்கூடிய வசனமா இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது அவருடைய கோபத்தின் ஆயுதங்களும் the weapons of his indignation, இது நியூக்ளியர் பாம்ஸ் குறிக்கிறதுனா இது இண்டிக்னேஷன்றது சாதாரண கோபம் இல்ல, இது உக்கிர கோபம் தான் இண்டிக்னேஷன். அப்ப கர்த்தருடைய உக்கிர கோபத்தின் ஆயுதங்கள் தேசத்தை எல்லாம் அழிக்க, அமெரிக்காவை அழிக்கிறதுக்கு எங்க இருந்து வருது? வானம் கவிழ்ந்த கடையாந்திர தேசத்திலிருந்து வருகிறது. கடையாந்திர தேசம் அப்படின்னு சொன்னாக்க ஏதோ நார்த் போல் பக்கத்துலயோ இல்ல சவுத் போல் பக்கத்துலயோ ஒரு தேசம் இருக்கணும். அவங்க மூலமா தான் இந்த அழிவு வருது. இப்ப நார்த் போல் பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய தேசம் எது? இது ரஷ்யா தான். நார்த் போல் பக்கத்துல இருக்கிற ஒரு கடையாந்திர தேசமா இருக்கிறது இல்லைங்களா? அப்ப அழகா இன்னைக்கு நடக்கிற விஷயங்களும் கர்த்தர் வந்துட்டு எப்ப சொல்லியிருக்கிறாரு? ஒரு 2500 வருஷத்துக்கு முன்னாடி ஏசாயா மூலமா கர்த்தர் சொல்லிட்டார். இன்னைக்கு அமெரிக்காவினுடைய அழிவு வந்துட்டு எப்படி இருக்கும்? ரஷ்யா போன்ற நாடுகள் மூலமா தான் இருக்கும். வானம் கவிழ்ந்த கடையாந்திர தேசத்திலிருந்து கர்த்தருடைய கோபத்தின் ஆயுதங்கள் வந்து இந்த பிசிக்கல் பாபிலோன் கிடையாது, ஸ்பிரிச்சுவல் பாபிலோனை வந்துட்டு கர்த்தர் அழிக்க போறாருன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அலருங்கள், கர்த்தரின் நாள் சமீபமா இருக்கிறது. 2ஆம் வருகைக்குரிய நாள் சமீபமா இருக்கிறது. அது சர்வ வல்லவரிடத்திலிருந்து மகா சங்காரமாய் வரும். பெரிய சங்காரம் 3ஆம் உலகப் போரின் காலகட்டத்துல நடக்க போகுது. கடந்த ஒரு 5 வருஷமாவே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதிகமான மரணங்கள் நேச்சுரலா இல்லாம அன்நேச்சுரலாவே நடந்திருக்குது. 2020, 21 கொரோனா வைரஸ்ல நிறைய பேர் இறந்து போனாங்க. அதிகமான பேர் கிறிஸ்தவர்களா தான் இருந்தாங்க. அதுக்கடுத்து 2022 ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சது. ரஷ்யாவில் மறிக்கிறவங்களும் கிறிஸ்தவங்க தான், உக்ரைன்ல மறிக்கிறவங்களும் கிறிஸ்தவங்க தான். அந்த அப்போஸ்டேட் கிறிஸ்டியன் நேஷன்ஸ், கீழ்ப்படியாத கிறிஸ்தவ நாடுகள், அந்த கீழ்ப்படியாத கிறிஸ்தவ நாடுகள்ல அழிவுகள் நிறையவே நடக்குது. அதே போல இஸ்லாமிய நாடுகள்ல அது நம்ம தனி பைபிள் ஸ்டடியாவே பண்ணியிருக்கிறோம். இஸ்லாமிய நாடுகளுக்கு எப்படி எல்லாம் அழிவு இருக்கும், ஈரான்ல என்ன நடக்கும், காசாவில் என்ன நடக்கும், லெபனான்ல என்ன நடக்கும், சிரியால என்ன நடக்கும்னு சொல்லி தனித்தனி நாடுகளை குறித்த தீர்க்க தரிசனங்களையும் நம்ம போன வருஷமும் அதுக்கு முந்தின வருஷமும் ஆராய்ந்து பார்த்திருக்கிறோம். ஸோ இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த அப்ஜெக்டிவே குறிப்பா இந்த கீழ்ப்படியாத கிறிஸ்தவ நாடுகளுக்கு என்ன நடக்கும், அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற இல்ல குறிப்பா இங்கிலாந்து போன்ற கீழ்ப்படியாத கிறிஸ்தவ நாடுகளுக்கு என்ன நடக்கும்ன்றதை நம்ம பார்க்கிறோம். ஆதலால் சங்காரம் வருவதனால எல்லா கைகளும் நெகிழ்ந்து எல்லா மனுஷரின் இருதயமும் கரைந்து போகும். சோ எல்லா கைகளும் நெகிழ்ந்து போகிற காலகட்டம் கூடிய சீக்கிரத்துல வரப்போகிறது. எல்லா மனுஷரின் இருதயமும் கரைந்து போகிற காலகட்டம். குறிப்பா இது பாபிலோன்ல இருக்கிறவங்களுக்கு இது நடக்குமா? பாபிலோன் வந்துட்டு அந்த முதலாம் பாபிலோன் விழுந்த விதத்தை நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம், தானியேல் தீர்க்கதரிசியினுடைய காலகட்டத்துல வந்துட்டு பெல்சாஷார் அப்படின்ற ஒரு பாபிலோன் நாட்டு ராஜா இருக்கிறான். இவன் யாருனாக்க நேபுகாட் நேச்சருடைய வழியில பிறந்த ஒரு ராஜா. நேபுகாட் நேச்சர் தான் பாபிலோனுடைய அந்த முக்கியமான ராஜாவா இருக்கிறான். அவன் தான் வந்துட்டு இந்த பாபிலோன் ராஜ்யத்தை வந்துட்டு ரொம்ப ஒரு பீக்ல வந்துட்டு கொண்டு போறான். பட் அவனுக்கு பின்னாடி வந்த ஒரு ராஜா தான் பெல்சாஷார் ராஜா. இது தானியேல் புஸ்தகத்துல வாசிக்கும் பொழுது ஒரு நாள் ராத்திரி அவன் நல்லா வந்துட்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் போட்டுட்டு அவனுடைய மனைவிகளோடு வந்துட்டு இருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள பாத்திரங்களை எடுத்து கொண்டு வந்து அதுலயும் திராட்சை ரசங்களை ஊற்றி அந்த பாத்திரங்கள் எல்லாம் அவர்கள் தீட்டுப்படுத்தினார்கள். அப்பொழுது ஒரு கை மட்டும் வருது. அந்த கை மட்டும் வந்து மேனே மேனே தெக்கேலு பார்சீம் அப்படின்னு சொல்லி எழுது, உங்களை மேதியர்களும் பெர்ஷியர்களும் வந்து இன்னைக்கே அழிச்சு போடுவாங்க அப்படின்னு சொன்னப்ப அவன் பயந்து போய் தானியேலை கூப்பிட்டு அதுக்குரிய அர்த்தத்தை கேட்கிறாங்க. சோ தானியேலை கூப்பிட்டு அர்த்தத்தை வந்துட்டு தானியேல் சொல்றாரு, நீ வந்துட்டு சீக்கிரமா உன்னுடைய ராஜ்யம் கவிழ்ந்து போயிடும் அப்படின்னு சொன்னப்ப ஓகே ரொம்ப சந்தோஷம், நீங்க வந்துட்டு விளக்கி சொன்னதுக்கு நன்றின்னு சொல்லி தானியேலுக்கு அவங்க வந்துட்டு கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. தானியேல் அந்த கிஃப்ட் எல்லாம் வேணான்னு சொல்லிடுறாரு. அன்னைக்கு ராத்திரியே சண்டையின்றி பாபிலோன் ராஜ்யம் கவிழ்ந்தது. இதுதான் முக்கியமானது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பாபிலோன் ராஜ்யத்தை கவிழ்த்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா சைரஸ் த கிரேட். மேதியா பர்ஷியாவில் வந்துட்டு அப்ப தலைவனா இருந்த சைரஸ் த கிரேட் கூட அங்க டாரியஸ்ன்ற ராஜா, தரியு, அந்த டாரியஸ் த மீட், மேதியனாகிய தரியுன்றதை நீங்க படிச்சிருப்பீங்க தானியேல் புஸ்தகத்துல. சோ டாரியஸ் த மீட், அதே போல வந்துட்டு இவர் சைரஸ் ராஜா, சைரஸ் த கிரேட். சண்டையின்றி பாபிலோன் ராஜ்யம் அழிந்து போனது. குறிப்பா அமெரிக்காவோட அழிவு இப்படித்தான் வந்துட்டு இருக்க போகிறது. அவங்க எதிர்பார்க்காத நேரத்துல எதிரிகள் வந்து தாக்கும் பொழுது அமெரிக்காவுக்கு என்ன பண்றதுனே தெரியாம
அமெரிக்காவினுடைய அழிவு இப்படித்தான் வந்துட்டு இருக்கும். ஏன்னா முதல்ல ஃபர்ஸ்ட் பாபிலோனுடைய அழிவு இப்படிதான் இருந்துச்சு. அவங்க எதிர்பார்க்காத நேரத்துல வந்துட்டு அவங்க அழிச்சிட்டாங்க. இதே மாதிரிதான் அமெரிக்காவினுடைய அழிவு இருக்க போகிறது. அதனாலதான் கர்த்தர் இதை வசனத்துல தெளிவா சொல்றாரு, எல்லா கைகளும் நெகிழ்ந்து எல்லா மனுஷரின் இருதயமும் கரைந்து போகும்ன்றார். இதேதான் புதிய ஏற்பாட்டுல ஆவியானவர் எழுதியிருக்கிறாரு. லூக்கா 21 அதிகாரத்துல வசனங்கள் 26 முதல் 28 வசனங்களை வாசிக்கலாம். லூக் சாப்டர் 21 verses 26 to 28. வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போம். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமயமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். ஆமென். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், எல்லா ராஜ்யங்களும் கவிழ்ந்து போகும்னு கர்த்தர் சொல்றாரு. அதனால் பூமியின் மேல் வரும் ஆபத்துக்களுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும், அங்க கரைந்து போகும்னு ஏசாயா 13:7 வாசிச்சோம். லூக்கா 21:26 இங்க சோர்ந்து போகும்னு எழுதியிருக்கு. அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். எப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்கும்? மனுஷருடைய இருதயம் கரைந்து போகும் பொழுது, மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்க போகிறது. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது சபைக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு? இதெல்லாம் நடக்கிறப்ப உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதனால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். எதனால வந்துட்டு இந்த நாடுகளை பத்தி எல்லாம் நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்றோம்? இதெல்லாம் தீர்க்க தரிசனமா கர்த்தர் எழுதியிருக்கிறார். அப்ப கர்த்தர் என்ன தீர்க்க தரிசனம் கொடுத்தாலும் அது முக்கியமானது. அது நடக்கும் பொழுது அவைகளை விசுவாசியுங்கள்னு கர்த்தர் சொல்றார். அந்த தீர்க்க தரிசனம் நடக்கும் பொழுது அப்பயாச்சும் நீ நம்பி என்னுடைய வருகைக்காக நீ பரிசுத்தமா உன்னையே நீ மாத்திக்க. சோ இதெல்லாம் நாம பரிசுத்தம் அடைவதற்காக நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி இந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னாக்க கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்குது. நான் எதை மாத்திக்கணும், என்னுடைய குடும்பத்துல நான் எதை மாத்தணும், இல்ல சபையில வந்துட்டு என்னால ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா அப்படின்னு சொல்லி இந்த 3 லெவல்ல வந்துட்டு நம்மை நாமே சுத்திகரித்து கொள்ள வேண்டும். தனிப்பட்ட அந்த நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய இருதயத்துல, நம்முடைய குடும்பத்துல, சபையில, இல்ல வெளியில போய் புறப்பட்டு போய் சுவிசேஷம் அறிவிக்கிற காரியத்துல எங்கிட்டாவது ஒரு நல்ல லெவல்ல ஒரு மாற்றத்தை வந்து, ஏன்னா பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் கர்த்தர் சொல்றார். அப்ப இதுக்காக தான் கர்த்தர் இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு விளக்கி சொல்றார். சோ மீண்டுமா நம்ம ஏசாயா 13 அதிகாரத்துல பாபிலோனுடைய அழிவை குறித்து இன்னும் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம். ஏசாயா 13:9 வாசிக்கலாம். ஏசாயா 13:9. இதோ தேசத்தை பாழாக்கி அதன் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் கடூரமும் மூர்க்கமும் உக்கிர கோபமுமாய் வருகிறது. ஆமென். இதோ தேசத்தை பாழாக்கின் கர்த்தர் சொல்றார். எந்த தேசத்தை? இங்க பாபிலோன் தேசத்தை கர்த்தர் பேசுறார். இங்க பாபிலோன் தேசத்தை குறிப்பா வந்துட்டு ஐரோப்பாவையும் அமெரிக்காவையும் கர்த்தர் பாழாக்கி அதன் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக. யார் அழிக்கிறதுக்காக வர்றாரு? அங்கேயும் தேவபக்தி உள்ளவர்கள் ஒரு மைனாரிட்டி இருக்கிறாங்க. மெஜாரிட்டி பாவிகளா இருந்தாலும் ஒரு மைனாரிட்டி வந்துட்டு தேவ பக்தி உள்ள கிறிஸ்தவர்கள் இன்னைக்குமே ஐரோப்பாவிலையும் அமெரிக்காவிலையும் இருக்கிறாங்க. அவங்கள கர்த்தர் நிச்சயமா பாதுகாப்பாரு. அதன் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் கடூரமும் மூர்க்கமும் உக்கிர கோபமுமாக வருகிறது. தொடர்ந்து வாசிக்கலாம் 11வது வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும். ஐசையா சாப்டர் 13 verses 11 to 12. பாவத்தின் நிமித்தம் உலகத்தையும் அக்கிரமத்தின் நிமித்தம் துன்மார்க்கரையும் நான் தண்டித்து அகங்காரரின் பெருமையை ஒழிய பண்ணி கொடியரின் இடும்பை தாழ்த்துவேன். புருஷனை பசும் பொன்னிலும் மனுஷரை ஒப்பீரின் தங்கத்திலும் அபூர்வமாக்குவேன். ஆமென். கர்த்தர் சொல்ற வார்த்தை பாத்தீங்களா? ரொம்ப பயங்கரமா இருக்குது. புருஷனை பசும் பொன்னிலும் மனுஷனை ஓப்பீரின் தங்கத்திலும் அபூர்வமாக்குவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. பாவத்து நிமித்தம் உலகத்தையும் அக்கிரமத்து நிமித்தம் துன்மார்க்கரையும் நான் தண்டித்து அகங்காரரின் பெருமையை ஒழிய பண்ணுவேன்றார். குறிப்பா சூப்பர் பவரா இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் ரொம்ப அதிகப்படியான ஒரு பெருமை இருக்கும். இன்னைக்கு அமெரிக்கா பேசுறதெல்லாம் கவனிச்சு பாருங்க. ரொம்ப ஒரு உச்சக்கட்ட பெருமையில தான் அமெரிக்காவுடைய பேச்சுக்கள்லாம் இருக்கும். குறிப்பா டொனால்ட் ட்ரம்ப்போடைய அந்த ட்வீட்ஸ் எல்லாம் கவனிச்சு பாத்தீங்கன்னா, அவர் கொடுக்குற அறிக்கையா இருக்கட்டும், இல்ல இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமா பேசுவாரு, நெத்தனியாகுவை திட்டி பேசுவார். இந்த உலகத்திலேயே நாங்க தான் வந்துட்டு சூப்பர் பவர், எங்களை மீறி எதுவுமே நடக்காது அப்படின்ற அளவுக்கு தான் we are the most powerful nation, எங்களுடைய மிலிட்டரி தான் வந்துட்டு the most powerful military அப்படின்னு ஒரு உச்சக்கட்ட ஒரு பெருமை எல்லா அமெரிக்க அதிபர்களுக்கும் வந்துட்டு இருந்துச்சு. இந்த பெருமை தான் இதுக்கு முன்னாடி சூப்பர் பவரா இருந்தா இங்கிலாந்துக்கும் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வரைக்கும் இங்கிலாந்து தான் சூப்பர் பவர். அவங்கள வந்துட்டு அடிச்சுக்கிறதுக்கு ஒரு 200 ஆண்டுகள் எந்த நாட்டாலையும் வந்துட்டு முடியல. அமெரிக்காவோட ஒரு பெரிய சூப்பர் பவரா தான் இங்கிலாந்து வந்துட்டு இருந்துச்சு. உலகத்துல ஒரு கார் பங்கு இங்கிலாந்து பிடிச்சு வச்சிருந்தாங்க. ஒரு 25% வந்துட்டு
இங்கிலாந்து வந்துட்டு டோட்டலா பிசிக்கலா காலனைஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இருந்த ரோம ராஜ்யமும் அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி இருந்த வந்துட்டு மற்ற சூப்பர் பவர்ஸ் எல்லாமே. பட் இந்த ரோம ராஜ்யத்தினுடைய அடுத்த லெவல்ல தான் இங்கிலாண்டும் ஐரோப்பாவில தான் இருக்குது. அதே போல இன்னைக்கு இருக்கிற அமெரிக்காவும் இந்த ரோம ராஜ்யத்தினுடைய அந்த கடைசி ஃபார்மா தான் வந்துட்டு இருக்குது. சோ கர்த்தர் வந்துட்டு சொல்றாரு, பெரிய சங்காரம் இந்த கிறிஸ்தவ நாடுகளுக்கு, குறிப்பா கீழ்ப்படியாத கிறிஸ்தவர்களுக்கு வருகிறதுன்னு சொல்லி கர்த்தர் எச்சரிக்கிறார். வாசிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் 18:21, ரெவலேஷன் 18:21. அப்பொழுது பலமுள்ள தூதன் ஒருவன் பெரிய எந்திரக்கல்லை ஒத்த ஒரு கல்லை எடுத்து சமுத்திரத்திலே எறிந்து, இப்படியே பாபிலோன் மகாநகரம் வேகமாய் தள்ளுண்டு இனி ஒருபோதும் காணப்படாமற் போகும். ஆமென். இங்க ஸ்பிரிச்சுவல் பாபிலோனை பத்தி ஆவியானவர் வந்துட்டு எழுதும் பொழுது, பாபிலோன் மகாநகரம் வேகமாய் தள்ளுண்டு இனி ஒருபோதும் காணப்படாமற் போகும். வேகமாய் தள்ளுண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சடன் டெஸ்ட்ரக்ஷன் இருக்க போகுது. இந்த சடன் டெஸ்ட்ரக்ஷனை பத்தி தான் நம்ம கடைசி நாட்கள்ல நடக்க போறதை வந்துட்டு ஆவியானவர் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்துல எழுதியிருக்கிறார். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் பொழுது அழிவு சடுதியாய் வரும், சடன் டெஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு இருக்கும்ன்றத அங்கேயுமே எழுதியிருக்கிறார். சோ வேகமாய் தள்ளுண்டு, குறிப்பா வெளிப்படுத்தின விசேஷத்துல அந்த 17-18ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஒரே நாளில் வரும் என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னா ஒரு ஷார்ட் டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல வந்துட்டு ஒரு பெரிய அழிவு அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் குறிப்பா காத்துக்கிட்டு இருக்கு. பட் அதனுடைய எதிரிகள் எப்படி வந்துட்டு அதை கான்கவர் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு சில வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். எரேமியா 50ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கலாம். ஜெரமியா 50:9. இதோ நான் பாபிலோனுக்கு விரோதமாக வடதேசத்தில் இருக்கும் பெரிய ஜாதிகளின் கூட்டத்தை எழுப்பி அதை வரப்பண்ணுவேன். அவர்கள் அதற்கு விரோதமாக ஆயத்தம் பண்ணுவார்கள். அங்கே இருந்து வருகிறவர்களால் அது பிடிக்கப்படும். அவர்களுடைய அம்புகள் சாமர்த்தியமுள்ள பராக்கிரமசாலியின் அம்புகளைப் போல் இருக்கும். அவைகள் விருதாவாய் திரும்புவதில்லை. ஆமென். ஆமென். நான் பாபிலோனுக்கு விரோதமாக வடதேசத்தில் இருக்கும் பெரிய ஜாதிகளின் கூட்டத்தை எழுப்பி அதை வரப்பண்ணுவேன் கர்த்தர் சொல்றாரு. சோ பாபிலோனுக்கு விரோதமா யாரு வந்துட்டு வரப்போறான்னு பாத்தீங்கன்னா வடதேசம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அமெரிக்காவுக்கு நார்த்ல பாத்தீங்கன்னா ரஷ்யா தான் வந்துட்டு இருக்கும். குறிப்பா வந்துட்டு அமெரிக்காவோட நார்த்ல வந்துட்டு கனடா இருக்கும். அதுக்கு பக்கத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ரஷ்யாவும் வந்துட்டு இருக்குது. அங்க இருந்து வருகிறவர்களால் அது பிடிக்கப்படும். அவர்களுடைய அம்புகள்ன்றது அவங்களுடைய வெப்பன்ஸ் வந்துட்டு பாம்ஸ குறிக்கிறது. சாமர்த்தியமுள்ள பராக்கிரமசாலியின் அம்புகளை போல் இருக்கும்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. சோ இதனுடைய அழிவு எப்படி இருக்கும்ன்றது ரொம்ப டீடைல்டா எரேமியா 50ஆம் அதிகாரத்திலையும் 51ஆம் அதிகாரத்திலையும் கர்த்தர் எழுதி இருக்கிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். எரேமியா 50:26, ஜெரமியா 50:26. கடையாந்திரத்தில் இருந்து அதற்கு விரோதமாக வந்து அதன் களஞ்சியங்களை திறந்து குவியல் குவியலாக குவித்து அதில் ஒன்றும் மீதியாகாதபடிக்கு அதை முற்றிலும் அழித்து போடுங்கள். ஆமென். அதில் ஒன்றும் மீதியாகாதபடிக்கு அதை முற்றிலும் அழித்து போடுங்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. எங்க இருந்து அவங்க வராங்க? கடையாந்திரத்திலிருந்து அதற்கு விரோதமாக வந்து. இதே வார்த்தையை வந்துட்டு நம்ம ஏற்கனவே வாசிக்க கேட்டோம். கடையாந்திர தேசம் அப்படின்றத வந்துட்டு நம்ம ஏசாயா புஸ்தகத்திலையும் 13ஆம் அதிகாரத்துல வாசிக்க கேட்டோம். ஒரே மாதிரிதான் கர்த்தர் எழுதுறாரு, ஆனா வேற வேற இடத்துல இருக்குது. இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாக இருக்கும்னு சொல்லி கர்த்தர் சொல்ற மாதிரிதான் வந்துட்டு இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் சொல்லி கர்த்தர் எல்லா இடத்துலயும் பிரிச்சு தான் எழுதியிருப்பாரு. அது கர்த்தருடைய ஆவியானவர் இந்த எல்லா வசனங்களையும் சேர்த்து நமக்கு ஒன்றாக கொடுப்பார். தொடர்ந்து இதை பத்தி நம்ம வாசிக்கலாம். எரேமியா 51:48 வாசிக்கலாம். ஜெரமியா 51:48. வானமும் பூமியும் அவைகளில் உள்ள யாவும் பாபிலோன் மேல் கெம்பீரிக்கும். பாழ்கடிக்கிறவர்கள் அதற்கு வடக்கே இருந்து வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். வானமும் பூமியும் அவைகளில் உள்ள யாவும் பாபிலோன் மேல் கம்பீரிக்கும். குறிப்பா வெளிப்படுத்தின விசேஷம் 17-18ஆம் அதிகாரத்துல இந்த மகா பாபிலோன் அழியுது. 19ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா வான சேனைகள் எல்லாம் இவர்கள் கம்பீரித்தார்கள், கர்த்தரை துதித்தார்கள் அப்படின்றத நம்ம 19ஆம் அதிகாரத்துல ஒரு முதல் 3 வசனங்கள்ல வாசிக்கிறோம். சோ இந்த மகா பாபிலோன் அழியும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோருமே கம்பீரிக்கிறார்கள் அப்படின்றதையும் வேதம் வந்துட்டு சொல்லி கொடுக்குது. அப்ப கர்த்தருடைய எதிரிகள் அழியும் பொழுது நம்ம அல்லேலூயா சொல்றதும் ஆமென் சொல்றதும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது ஏற்றதாக தான் இருக்கிறது. சோ ஒரு சில நேரங்கள்ல வந்துட்டு பூமியில இருக்கக்கூடிய அழிவுகள் அது நமக்கு வந்துட்டு ஒரு துக்கத்தை கொடுத்தாலும் கர்த்தர் நீதியா தான் அதை பண்றார். எவ்வளவு பேர் அழிஞ்சாலும் இயேசு கிறிஸ்து அவர் நல்லவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று வேதம் சொல்கிறது. அதனுடைய அழிவு ரொம்ப சடனா தான் இருக்க போகுது
அப்படின்றதுக்கு நிறைய வசனங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 18:8 வாசிக்கலாம். ரெவலேஷன் 18:8. ஆகையால் அவளுக்கு வரும் வாதைகளாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளிலே வரும். அவள் அக்கினியினாலே சுட்டரிக்கப்படுவாள். அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவர். ஆமென். இங்க அவளுக்கு வரும் அந்த மகாவேசின்றத வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்து இருக்கிற மகாவேசி. இந்த கத்தோலிக்க சபைக்கு அழிவு வருகிறதுனா குறிப்பா கத்தோலிக்க நாடுகளுக்கு அழிவு வருகிறது. வேட்டிகன் சிட்டி பிசிக்கலா மட்டும் இல்ல, பட் வேட்டிகன் சிட்டியை வந்துட்டு தழுவி இருக்கிற கத்தோலிக்க நாடுகள், இந்த நாடுகளுக்கு இந்த வரும் சாவும் துக்கமும் பஞ்சமும் எப்படி வருமா? இது ஒரே நாளிலே வரும். அவள் அக்கினியினாலே சுட்டரிக்கப்படுவாள்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அப்ப அக்கினினாலே வந்துட்டு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்லயே ஆண்டவர் ஒரு எச்சரிப்பு கொடுத்தாரு, ஐரோப்பாவுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுத்தாரு. அக்கினியினால ஒரு அழிவு இருந்துச்சு. பட் இருந்தும் ஐரோப்பா வந்துட்டு ரோம ராஜ்யம் திருந்தல. 2ஆம் உலக போர்ல இன்னொரு பெரிய எச்சரிப்பை கர்த்தர் கொடுத்தார். அப்பையும் அக்கினியினால ஒரு அழிவு வந்துட்டு இருந்துச்சு. அப்பையும் ஐரோப்பா வந்துட்டு ரோம ராஜ்யம் அது திருந்தல. 3ஆம் உலக போர்ல அதை காட்டிலும் மிக பெரிய ஒரு சங்காரம் இருக்கும் அப்படின்னு தான் இது எல்லாமே காண்பிக்கிறது. ஏசாயா 47:9 வாசிக்கலாம். ஏசாயா 47:9. சந்தான சேதமும் விதவை இருப்பும் ஆகிய இவ்விரண்டும் உனக்கு சடுதியாக ஒரே நாளில் வரும். உன் திரளான சூனியங்களின் நிமித்தமும் உன் வெகுவான ஸ்தம்பன வித்தைகளின் நிமித்தமும் அவைகள் பூரணமாய் உன்மேல் வரும். ஆமென். சந்தான சேதமும் விதவை இருப்பும் ஆகிய இவ்விரண்டும் உனக்கு சடுதியாய் ஒரே நாளில் வரும்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். அப்ப புதிய ஏற்பாட்டிலையும் வந்துட்டு வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 18:8 வந்துட்டு ஒரே நாளில் அழிவு வரும்னு எழுதியிருக்கு. பழைய ஏற்பாட்டிலையும் வந்துட்டு சந்தான சேதமும் விதவை இருப்பும் ஆகிய இவ்விரண்டும் உனக்கு சடுதியாய் ஒரே நாளில் வரும்னு சொல்லி கர்த்தர் தெளிவாவே வந்துட்டு பாபிலோன் மகா பாபிலோனுடைய அழிவை குறித்து, இந்த மிஸ்ட்ரி பாபிலோன், அந்த அப்போஸ்டேட் கிறிஸ்டியன் நேஷன்ஸ் கீழ்ப்படியாத கிறிஸ்தவ நாடுகளுடைய அழிவை குறித்து, அமெரிக்காவினுடைய அழிவு, ஐரோப்பாவினுடைய அழிவு இப்படிதான் இருக்க போகிறது. ஐசையா 47:14 வாசிக்கலாம். ஏசாயா 47:14. இதோ அவர்கள் தாளடியை போல இருப்பார்கள், நெருப்பு அவர்களை சுட்டெரிக்கும். அவர்கள் தங்கள் பிராணனை அக்கினி ஜுவாலையினின்று விடுவிப்பதில்லை. அது குளிர் காயத்தக்க தைலும் அல்ல, எதிரே உட்காரத்தக்க அடுப்பும் அல்ல. ஆமென். ஆமென். இதோ அவர்கள் தாளடியை போல இருப்பார்கள், நெருப்பு அவர்களை சுட்டெரிக்கும். அவர்கள் தங்கள் பிராணனை அக்கினி ஜுவாலையினின்று விடுவிப்பது இல்லை. வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் அக்கினியினாலதான் அழிவு வருது மகாபாபிலோனுக்குன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அதே போல ஏசாயா 47:லையும் அக்கினியினாலதான் மகாபாபிலோனுக்கு அழிவு இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. இதை எரேமியாவும் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்றாரு. எரேமியா 51:58 வாசிக்கலாம். ஜெரமியா 51:58. பாபிலோனின் விஸ்தீரணமான மதில்கள் முற்றிலும் தரையாக்கப்பட்டு அதன் உயரமான வாசல்கள் அக்கினியினால் சுட்டரிக்கப்படும். அப்படியே ஜனங்கள் பிரயாசப்பட்டது விருதாவும் ஜாதிகள் வருத்தப்பட்டு சம்பாதித்தது அக்கினிக்கு இரையாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். பாபிலோன் விஸ்தீரமான மதில்கள் முற்றிலும் தரையாக்கப்படும், அதன் உயரமான வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்படும்னு சொல்லி, சோ இந்த அக்கினியினால ஒரு அழிவு, இந்த அக்கினியனால அழிவு, இதெல்லாம் ஒரு 500 வருஷத்துலதான் நடக்க முடியும். நான் 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதிகமா இந்த அழிவுக்கு அக்கினியை பயன்படுத்தல. ஏன்னா 500 வருஷத்துலதான் வந்துட்டு கன் பவுடர் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. இந்த கன் பவுடர் வச்சுதான் வந்துட்டு ஆரம்பத்துல வந்துட்டு அந்த துப்பாக்கியில இருக்கிற குண்டுகள் செய்ததோ இல்ல அந்த பீரங்கியில இருக்கிற குண்டுகள் செய்ததோ கன் பவுடர் வச்சுதான் வந்துட்டு செஞ்சாங்க. இப்ப பாம் செய்யறது, இதுக்கெல்லாம் இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி, இது எல்லாத்துக்குமே அடிப்படை வந்துட்டு இந்த கன் பவுடர் தான். சோ இந்த கன் பவுடரை வச்சு இருக்கக்கூடிய அழிவுகள், இது கடைசி நாட்களில் இருக்கக்கூடிய அழிவுகளை தான் இது குறிக்கிறது. இப்ப முதலாவது பாபிலோன மேதியா பெர்ஷியா, அதாவது ஈரான் அழித்து போட்டது. அந்த பிசிக்கல் பாபிலோன் ஈராக் அழிச்சது வந்துட்டு மேதியா பெர்ஷியா, அது ஈரானை குறிக்கிறது. பட் 2வது பாபிலோன் இந்த அமெரிக்கா ஐரோப்பா இதனுடைய அழிவுல மீண்டுமாக ஈரான் வந்துட்டு ஒரு ரோல் பிளே பண்ணுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. எரேமியா 51:11 வாசிக்கலாம். ஜெரமியா 51:11. அம்புகளை துலக்குங்கள், கேடகங்களை நன்றாய் செப்பனிடுங்கள். கர்த்தர் மேதியருடைய ராஜாக்களின் ஆவியை எழுப்பினார். பாபிலோனை அழிக்க வேண்டும் என்பதே அவருடைய நினைவு. இது கர்த்தர் வாங்கும் பழி, இது தமது ஆலயத்துக்காக அவர் வாங்கும் பழி. ஆமென். சோ ஆலயத்துக்காக கர்த்தர் வாங்கும் பழின்னு இருக்கு. ஆலயத்துல வந்துட்டு கை வச்சது 2 ராஜ்யங்கள். ஒண்ணு ஆரம்பத்துல பாபிலோன் வந்துட்டு அந்த நெபுகாட் நேச்சருடைய அந்த ஜெனரல் நெபுசாரதான்,
அவன் ஆலயத்தை சுட்டெரித்து போட்டான். அதனால மேதியர்களை வச்சு கர்த்தர் வந்துட்டு அந்த பிசிக்கல் பாபிலோனை பழி வாங்கினார். பட் 2வது ஆலயத்தை இடிச்சதும் வந்துட்டு ரோம ராஜ்யம் தான். சோ ரோம ராஜ்யம் கிபி 70 2வது முறையாக ஆலயத்தை இடித்து போட்டது. இயேசு கிறிஸ்து சொன்ன தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினது இந்த ரோம ராஜ்யம் தான். ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும்னு கர்த்தர் சொன்னார் இல்லையா? அப்படின்னாக்கா இந்த தீர்க்க தரிசனத்தையும் ஆலயத்தை அவங்க தான் இடிச்சு போட்டாங்க. சோ மீண்டுமா இந்த ஆலயத்தை 2வது முறையா இடிச்சு போட்ட ரோம ராஜ்யத்தை, குறிப்பா ஐரோப்பா அமெரிக்காவை கர்த்தர் மீண்டுமாக பழி வாங்குவார். யாரை வச்சு? இன்னைக்கு ஈரான் யாருக்கு விரோதமா இருக்கிறாங்க? இஸ்ரேல் இஸ் த ஸ்மால் சேட்டன், அமெரிக்கா இஸ் த பிக் சேட்டன் அவங்க சொல்றாங்க. ஸோ அமெரிக்காவை அழிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் இது எப்படி அழியும்ன்றது நமக்கு வந்துட்டு எக்ஸாக்டா இது அழிவு நடக்கும் பொழுதுதான் நமக்கு தெரிய போகிறது. பட் இது கர்த்தர் வாங்கும் பழி. இது மேதியருடைய ராஜாக்களின் ஆவியை கர்த்தர் தான் எழுப்புகிறாருன்னு எழுதியிருக்குது. இதுல ஈரான் மட்டுமல்ல, இன்னும் 2 நாடுகளும் இதுல சேர்ந்துக்குவாங்கன்னு சொல்லி வேதம் தெளிவா சொல்லுது. வாசிக்கலாம் எரேமியா 51ஆம் அதிகாரம் வசனங்கள் 27 முதல் 28 வரைக்கும். ஜெரமியா சாப்டர் 51 verses 27 to 28. தேசத்திலே கொடியேற்றுங்கள், ஜாதிகளுக்குள் எக்காலம் ஊதுங்கள், ஜாதிகளை அதற்கு விரோதமாக ஆயத்தப்படுத்துங்கள். ஆரராத், மின்னி, அஸ்கெனாஸ் என்னும் ராஜ்யங்களை அதற்கு விரோதமாக வர கூப்பிடுங்கள். அதற்கு விரோதமாக தலக்கத்தனுக்கு பட்டம் கட்டுங்கள். சுனையுள்ள வெட்டி கிளிகள் போன்ற குதிரைகளை வர பண்ணுங்கள். மேதியா தேசத்தின் ராஜாக்களும் அதன் தலைவரும் அதன் சகல அதிகாரிகளும் அவரவருடைய ராஜ்ய பாரத்துக்கு கீழான சகல தேசத்தாரும் ஆகிய ஜாதிகளை அதற்கு விரோதமாக ஆயத்தப்படுத்துங்கள். ஆமென். தேசத்திலே கொடியேற்றுங்கள், ஜாதிகளுக்குள் எக்காலம் ஊதுங்கள்னு சொல்லி சொல்றாரு. நமக்கு அந்த 7 எக்காலங்களை குறித்து நம்ம வெளிப்படுத்தின விஷயத்துல டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். பட் இந்த எக்காலம் ஊதப்படுகிற போது தேசத்தில் கொடியேற்றுங்கள், இது எது? பாபிலோன் தேசத்தில் கொடியேற்றுங்கள்னு சொல்லி சொல்றாரு. எந்தெந்த நாடுகள் அதற்கு விரோதமாக வரும்? ஆரராத், இந்த அரராத் மலை வந்துட்டு இது டர்க்கியில தான் வந்துட்டு இருக்குது. இந்த ஆரராத், சோ டர்க்கியை வந்துட்டு கர்த்தர் குறிப்பிட்டு பேசுறாரு. மின்னின்ற வார்த்தை இது மீண்டுமாக ஈரானை குறிக்கிற ஒரு வார்த்தை தான். அஷ்கெனாஸ் இது ஜெர்மனியை குறிக்கிற வார்த்தை. ஜெர்மனி மூலமா தான் 1ஆம் உலக போர் வந்துச்சு. ஜெர்மனி மூலமா தான் 2ஆம் உலக போர்லயும் அழிவு வந்துச்சு. பட் ஜெர்மனி வந்துட்டு ஏற்கனவே 1ஆம் உலக போர்ல இது ஐரோப்பாவுக்கு எதிராகவே ஜெர்மனி இருந்துச்சு. குறிப்பா வந்துட்டு இங்கிலாந்துக்கு எதிராக வந்துட்டு ஜெர்மனி இருந்துச்சு. இந்த வசனம் வந்துட்டு ஒரு பாதி 1ஆம் உலக போர்லயே நிறைவேறி விட்டது. 1ஆம் உலக போர்ல ஜெர்மனியும் ஆட்டோமன் எம்பையர் டர்க்கியும் வந்துட்டு இவங்க ஒன்னா கூட்டா இருந்தாங்க. பட் அமெரிக்கா, இங்கிலாந்து எல்லாம் இவங்க தனியா வந்துட்டு இவங்களும் கூட்டா இருந்தாங்க. பட் மேதியா தேசத்தின் ராஜாக்களும் அவர்களோடு கூட இருப்பார்கள். 1ஆம் உலக போர்லயே வந்துட்டு டர்க்கி, ஈரான், ஜெர்மனி இவங்க 3 பேரும் பார்ட்னர்ஸா இருந்த இந்த வசனத்துல ஒரு பகுதி வந்துட்டு 1ஆம் உலக போர்லயே நிறைவேறி விட்டது. பட் அமெரிக்காவும் இங்கிலாண்டும் சேர்ந்து அவங்க ஜெர்மனியும் தோக்கடிச்சாங்க, டர்க்கியும் தோக்கடிச்சாங்க, ஈரானையும் வந்துட்டு தோக்கடிச்சாங்க. இது 1ஆம் உலக போர்லே ஒரு பாதி நடந்து விட்டது. பட் இவங்களுக்கும் அழிவு அவர்கள் மூலமாக இருக்கும். ஜெர்மனி மூலமா அழிவு வந்துட்டு மகாபாபிலோனுக்கு இருக்கும். அதே போல ஈரான் மூலமா அழிவு மகாபாபிலோனுக்கு இருக்கும்னு சொல்லி கர்த்தர் சொன்னது இது முழுமையாக நிறைவேற போறது. இது 3ஆம் உலக போரின் காலகட்டத்துல நிறைவேறும். வாசிக்கலாம் எரேமியா 50ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 15 வரைக்கும். ஜெரமியா சாப்டர் 50 verses 13 to 15. கர்த்தரின் கோபத்தினாலே அது குடியேற்றதும் பெரும் பாழுமாயிருக்கும். பாபிலோனை கடந்து போகிற எவனும் அதன் எல்லா வாதைகளின் நிமித்தமும் பிரமித்து ஈசல் போடுவான். நீங்கள் எல்லாரும் பாபிலோனுக்கு விரோதமாய் சுற்றிலும் அணிவகுத்து நின்று வில்லை நாணேற்றி அதன் மேல் அம்புகளை எய்யுங்கள். அம்பு செலவை பாராதேயுங்கள். அது கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தது. அதற்கு விரோதமாய் சுற்றிலும் ஆர்ப்பரியுங்கள். அது தன்னை கையளித்தது. அதன் அஸ்திபாரங்கள் விழுந்தது. அதன் மதில்கள் இடிக்கப்பட்டது. இது கர்த்தர் வாங்கும் பழி. அதனிடத்தில் பழி வாங்குங்கள். அது செய்தது போலவே நீங்களும் அதற்கு செய்யுங்கள். ஆமென். கர்த்தரின் கோபத்தினாலே அது குடியேற்றதும் பெரும் பாழுமாய் இருக்கும்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். நீங்கள் எல்லாரும் பாபிலோனுக்கு விரோதமாய் சுற்றிலும் அணிவகுத்து நின்று வில்லை நாணேற்றி அதன் மேல் அம்புகளை எய்யுங்கள். இந்த அம்புகள் என்பது இது பாம்ஸ் தான் குறிக்கிறது. அம்பு செலவை பாராதேயுங்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அம்பு செலவுனா பழைய நாட்கள்ல அம்புக்கு வந்துட்டு அதிகமா செலவாயிருக்காது. ஏன்னா இவங்க எல்லாம் மரத்தை வெட்டி மரத்தினால அம்பு செஞ்சிருப்பாங்க. இல்ல ஒரு சில நேரங்கள் வந்துட்டு மெட்டல் மூலமா வந்துட்டு இரும்புல இவங்க அம்பு செஞ்சிருப்பாங்க. பட் அம்புக்கு அதிகமான செலவு வந்துட்டு இருக்காது. பட் பாம் செய்யறதுன்னு சொன்னா ஒரு பாமே 1 கோடி ரூபா, இல்ல ஒரு பாமே 10 கோடி ரூபாய் அளவுக்கு வந்துட்டு
பெரிய செலவுகளா தான் வந்துட்டு இருக்கும். அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு ஒரு நாள் யுத்தத்துக்கே கிட்டத்தட்ட 1000 கோடி 2000 கோடி தேவை. இப்பெல்லாம் ஒரு நாடு யுத்தத்துக்கு போச்சுன்னு சொன்னா ஒரு நாளைக்கு மட்டுமே அந்த யுத்தத்தை பொறுத்து ஒரு நாளைக்கு மட்டுமே 1000 கோடியிலிருந்து ஒரு 10,000 கோடி செலவு ஒரு நாளையில மட்டுமே அந்த நாட்டுக்கு வந்துட்டு இருக்கும். ஒரு 100 நாள் யுத்தம் பண்றதுன்றது இது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அம்பு செலவை பாராதையுங்கள். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, ஐரோப்பாவையும் அமெரிக்காவையும் அழிக்கணும்னு சொல்லி கர்த்தர் எழுதி இருக்கிறார். இது கர்த்தர் வாங்கும் பழி, அதனிடத்தில் பழி வாங்குங்கள் என்று கர்த்தர் பேசி இருக்கிறார். ஏன்னா இவங்க வந்துட்டு உண்மை கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக இருக்கிறாங்க. ஏன்னா கத்தோலிக்க நாடுகளா இருக்கிறதுனால உண்மை கிறிஸ்தவர்களையும் இவர்கள் கொலை செய்திருக்கிறார்கள், யூதர்களையும் இவர்கள் கொலை செய்திருக்கிறார்கள். 2ஆம் உலக போரின் காலகட்டத்துல வந்துட்டு 60 லட்சம் யூதர்களை கொலை செஞ்சிருக்கிறாங்க. கடந்த 1000 ஆண்டுகள்ல வந்துட்டு எவ்வளவோ உண்மை கிறிஸ்தவர்களையும் எவ்வளவோ எண்ணில் அடங்காத யூதர்களையும் இவர்கள் கொலை செய்திருக்கிறார்கள். இஸ்ரவேல் தேசத்துக்கும் வந்துட்டு இவங்க விரோதமா தான் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்களுக்கும் விரோதமா தான் இருக்கிறாங்க. இதனாலதான் கர்த்தர் வாங்கும் பழியா இருக்கிறது. எரேமியா 50:46 வாசிக்கலாம். ஜெரமியா 50:46. பாபிலோன் பிடிப்பட்டதின் சத்தத்தினால் பூமி அதிரும், அதன் கூப்பிடுதல் ஜாதிகளுக்குள்ளே கேட்கப்படும். ஆமென். பாபிலோன் பிடிபட்டதின் சத்தத்தினால் பூமி அதிரும், அதன் கூப்பிடுதல் ஜாதிகளுக்குள் கேட்கப்படும். பூமி அதிரும்ன்றத நம்ம பூமி அதிர்ச்சின்ற வார்த்தையை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு 3 பூமி அதிர்ச்சி இருக்குது. அந்த பூமி அதிர்ச்சின்றது நாடுகள் கவிழ்ந்து போவது, ஒரு பெரிய கலக்கம் ஏற்படுவது, ஒரு நாட்டுடைய வீழ்ச்சியை குறிக்கிறதா இந்த பூமி அதிர்ச்சியா இருக்கிறது. இந்த பாபிலோனுடைய அழிவை கர்த்தர் வந்து நீங்க பூமி அதிரும்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அது 3ஆம் உலக போரின் காலகட்டத்துல அந்த ஃபைனலான பூமி அதிர்ச்சி வருகிறது. அந்த ஒரு காலகட்டத்துல அமெரிக்காவினுடைய அழிவு, ஐரோப்பாவினுடைய அழிவு, குறிப்பா அந்த மகா பாபிலோன்னு சொல்லப்படுற அந்த கத்தோலிக்க நாடுகளுடைய அழிவு வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் இருக்கிறது. அதனாலதான் எரேமியா 51:8 பாபிலோன் சடுதியில் விழுந்து தகர்ந்தது என்று எரேமியா 51:8 எழுதியிருக்குது. பட் அங்க அநேகர் வேலை பாக்குறாங்களே, இங்க ஏசியால இருந்து புறப்பட்டு போனவங்க, இந்தியால இருந்து புறப்பட்டு போனவங்க, தமிழர்களோ இல்ல கன்னட மக்களோ, சவுத் இந்தியால இருந்து போனவங்க, நம்மளுடைய சொந்தக்காரவங்க நண்பர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்களே, இவங்களுக்கு எல்லாம் என்ன நடக்கும்? இவங்க எல்லாம் தப்பி பிழைப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கூட வந்துட்டு நமக்கு இருக்குது இல்லைங்களா? அதுக்கும் கர்த்தர் ஆன்சர் கொடுத்திருக்கிறாரு. வாசிக்கலாம். ஏசாயா 13:14. ஐசாயா 13:14. துரத்தப்பட்ட வெளிமானை போலும் யாரும் சேர்க்காத ஆட்டை போலும் இருப்பார்கள். அவரவர் தங்கள் ஜனத்தண்டைக்கு போக முகத்தை திருப்பி அவரவர் தங்கள் தேசத்துக்கு ஓடி போவார்கள். ஆமென். துரத்தப்பட்ட வெளிமானை போலும் யாரும் சேர்க்காத ஆட்டை போலும் இருப்பார்கள். அவரவர் தங்கள் ஜனத்தண்டைக்கு போக முகத்தை திருப்பி, தங்கள் ஜனத்தண்டைனா நம்ம நாட்டுக்கு நம்ம போயிடலாம், அவரவர் தங்கள் தேசத்துக்கு ஓடி போவார்கள். இந்த இமிகிரன்ட்ஸ் சொல்றோம், எக்ஸ்பேட்ஸ், இமிகிரன்ட்ஸ் சொல்றோம். வெளிநாட்டுல இருந்து வந்து அமெரிக்கால வேலை பாக்குறவங்க இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்களா? துரத்தப்பட்ட வெளிமானை போலும் யாரும் சேர்க்காத ஆட்டை போலும் அவங்களுக்கு அங்க லோக்கல்ல ஹெல்ப் கிடைக்காது. ஏன்னா அமெரிக்கால வந்துட்டு ரேசிசம் ஜாஸ்தி. நம்மளெல்லாம் பார்த்து வந்துட்டு கருப்பர்கள்னு தான் சொல்லுவாங்க. நம்ம கருப்பர்களா இல்லாட்டியுமே நம்மளெல்லாம் வந்துட்டு நம்ம பிரவுன் பீப்புளா இருந்தாலும் வந்துட்டு நம்மள அவங்களுக்கு வந்துட்டு பிடிக்காது. குறிப்பா வந்துட்டு வசனம் தெரியாத அமெரிக்கர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நம்மளெல்லாம் ஈக்குவலா ட்ரீட் பண்ணவே மாட்டாங்க. எவ்வளவு வந்துட்டு நல்ல வேலையில இருந்தாலும், நல்லா சம்பாரிச்சாலும், அவங்கள்ட்ட நல்லா பழகுனாலும் வந்துட்டு அவங்களுக்கு அந்த ரேசிசம், இங்க எப்படி இந்தியாவில வந்துட்டு இந்த ஜாதி வெறி வந்துட்டு அநேகருக்கு இருக்குதோ, நிறைய கிறிஸ்தவர்களுக்கும் ஜாதி வெறி உண்டு. அதே போலதான் அமெரிக்காவிலேயும் வந்துட்டு இந்த ரேசிசம்ன்றது வந்துட்டு இன்னமுமே இருக்கிற ஒரு பெரிய பாவம் தான். அதனால லோக்கல்ல வந்துட்டு இமிகிரன்ஸுக்கு ஹெல்ப் கிடைக்காததுனால அவரவர் தங்கள் ஜனத்தண்டைக்கு போக முகத்தை திருப்பி அவரவர் தங்கள் தேசத்துக்கு ஓடி போவார்கள். சோ இந்த இமிகிரன்ஸ் எல்லாம் தங்களுடைய நாட்டுக்கு மீடியமா ஓடி போறதுக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பு கொடுப்பாருன்னு சொல்லி இது உண்மையில ஒரு ஆறுதலான ஒரு வசனம் தான். எரேமியா 50:16 வாசிக்கலாம். அங்கேயும் இமிகிரன்ஸை பத்தி எழுதியிருக்குது. ஜெரமியா 50:16. விதை விதைக்கிறவனையும் அறுப்பு காலத்தில் அரிவாளை பிடிக்கிறவனையும் பாபிலோனில் இராதபடி சங்காரம் பண்ணுங்கள். கொள்ளுகிற பட்டயத்துக்கு தப்ப அவரவர் தங்கள் ஜனத்தண்டைக்கு திரும்பி கொண்டு அவரவர் தங்கள் தேசத்துக்கு ஓடி போவார்கள். ஆமென். கொல்லுகிற பட்டயத்துக்கு தப்ப அவரவர் தங்கள் ஜனத்தண்டைக்கு திரும்பி கொண்டு அவரவர் தங்கள் தேசத்துக்கு ஓடி போவார்கள். ஏசாயா சொன்னதான் எரேமியாவும் சொல்றார். இந்த இமிகிரன்ஸ் எல்லாம் வெளிநாட்டுல இருந்து வந்து அமெரிக்காவுக்கு போனா நிறைய சம்பளம் கிடைக்கும், இல்ல ஐரோப்பாவுக்கு போனாக்கா நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி பொருளாசையினால போனவங்க எல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு என்ன நடக்குமா? கொல்லுகிற பட்டயம் பேசாம உயிர் படைச்சா போதும், சம்பாத்தியம் எல்லாம் வேண்டாம், அவரவர் தங்கள் ஜனத்தண்டைக்கு திரும்பி கொண்டு அவரவர் தங்கள் தேசத்துக்கு ஓடி போவார்கள். அப்படின்னா பெஸ்ட் வந்துட்டு இன்னைக்கே அங்கிருந்து கிளம்பி வர்றது நல்லது.
இன்னைக்கே அந்த பொருளாசை எல்லாம் வேண்டாம்ப்பா, கர்த்தர் தெளிவா வந்துட்டு சொல்லிட்டாரு தீர்க்க தரிசனமா, இன்னைக்கே அங்க இருந்து கிளம்பி வந்துடலாம். பட் இன்கேஸ் நீங்க போய் சொன்னீங்கன்னா நமக்கும் ஒரு கெட்ட பேர் வந்துட்டு வரத்துக்கும் எல்லா வாய்ப்புகளும் உண்டு. நீங்க பொறாமையினால சொல்றீங்க, உங்களுக்கு நாங்க சம்பாதிக்கிறது பிடிக்கல அப்படின்றதையும் சொல்லுவாங்க. இந்த கெட்ட பேர் வாங்கினாலும் பரவாயில்ல, ஒரு தடவை 2 தடவை எச்சரிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஒரு முறை 2 முறை நம்ம எச்சரிக்கலாம். அவங்க சொல்றதை கேட்டாலும் சரி கேட்காட்டியும் சரி, எச்சரிக்க வேண்டிய கடமை நம்முடைய கடமையாக இருக்கிறது. பட் அமெரிக்கா விழும்பொழுது, ஐரோப்பா விழும்பொழுது, அங்க இருக்கிற இமிகிரன்ஸ் பணத்துக்காக சம்பாதிக்கணும்னு போனவங்க எல்லாம் உயிர் தப்பிச்சா போதும், ஆஸ்தி எல்லாம் விட்டுட்டு அவங்க ஓடி வருவாங்கன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. எரேமியா 51:6 வாசிக்கலாம். ஜெரமியா 51:6. நீங்கள் பாபிலோனின் அக்கிரமத்தில் சங்காரமாகாதபடிக்கு அதன் நடுவிலிருந்து ஓடி அவரவர் தங்கள் ஆத்துமாவை தப்புவியுங்கள். இது கர்த்தர் அதனிடத்தில் பழிவாங்குகிற காலமாய் இருக்கிறது. அவர் அதற்கு பதில் செலுத்துவார். ஆமென். நீங்க எல்லாம் ஓடி போயிருங்கன்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். நீங்கள் பாபிலோனின் அக்கிரமத்தில் சங்காரம் ஆகாதபடிக்கு அதன் நடுவிலிருந்து ஓடி அவரவர் தங்கள் ஆத்மாவை தப்புவியுங்கள். இது கர்த்தர் அதனிடத்தில் பழி வாங்குகிற காலமா இருக்கிறது. இப்ப கர்த்தரே பழி வாங்குறாருன்னு சொன்னா அந்த நாடுகள்ல இருக்கிறது நமக்கு இல்ல, நல்லதே கிடையாது. அமெரிக்கா, ஐரோப்பா மட்டுமல்ல, ஈவன் மத்திய கிழக்கு நாடுகள்னு சொல்றோம் இல்லைங்களா, கல்ஃப் ஸ்டேட்ஸ், அரபிக் ஸ்டேட்ஸ், அந்த மத்திய கிழக்கு நாடுகள்ல இருக்கிறதும் அது நல்லது இல்ல. கர்த்தர் வந்துட்டு இப்போதைக்கு அவர் வருகிற காலமா இருக்கிறதுனால அவர் எங்க இருக்க சொல்றாரோ, லோக்கல்ல வந்துட்டு மேபி இந்தியாவுக்குள்ளாரே ஏதாவது ஒரு இடத்துல இருந்து நம்ம சம்பாதிக்கிறது நமக்கு ரொம்ப நல்லதா இருக்கும், அதிகப்படியான பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வேற ஒரு தேசத்துக்கு போய் அங்க ஒரு போர் மத்தியில மாட்டிக்கிறத காட்டிலும், நீங்க ஒவ்வொரு போர் நடக்கிறப்பையும் பாக்குறீங்க. இப்ப அங்க இஸ்ரேலை சுத்தி போர் நடக்கிறப்ப, ரஷ்யா உக்ரைன் போர்ல நிறைய உக்ரைன்ல இருந்து இந்தியர்களை வந்துட்டு கவர்மெண்டே கூட்டிட்டு வந்துச்சு. இப்ப ரீசெண்டா கூட வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க ஈரான்ல இருக்கிற இந்தியன்ஸை வந்துட்டு இப்ப இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு கூட்டிட்டு வந்துச்சு. சோ இமிகிரன்ஸ் எல்லாம் ஓடி வரத, இந்த வசனங்கள் நடக்கிறத நம்ம ஆல்ரெடி வந்துட்டு கடந்த ஒரு 3-4 வருஷத்துல பாக்குறோம். உக்ரைன்ல இருந்து இந்தியர்கள், அதே போல ரஷ்யாவில இருக்கிற இந்தியர்கள் வந்துட்டு, இல்ல மத்திய கிழக்கு நாடுகள்ல இருக்கிற இந்தியர்களை கவர்மெண்டே போய் ஃப்ரீயா வந்துட்டு கூட்டிட்டு வராங்க. பட் இந்த வாய்ப்பு 3ஆம் உலக போர்ல கிடைக்குமா என்னன்னு தெரியல. ஏதோ இப்ப வந்துட்டு இந்தியாவுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுனால பிளைட் எல்லாம் எடுத்துட்டு போய் கூட்டிட்டு வராங்க. 3ஆம் உலக போர் நடக்கும் பொழுது அந்த நாட்டுக்கு போய் கவர்மெண்டால கூட்டிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா? ஆனா அவங்களே ஓடி வருவாங்க, தப்பி பிழைத்து ஓடி வருவார்கள்னு கர்த்தர் சொல்றார். வாசிக்கலாம் வந்துட்டு எரேமியா 51:9, ஜெரமியா 51:9. பாபிலோனை குணமாக்கும்படி பார்த்தோம், அது குணமாகவில்லை. அதை விட்டுவிடுங்கள். நாம் அவரவர் நம்முடைய தேசங்களுக்கு போக கடவோம். அதன் ஆக்கினை வானம் மட்டும் ஏறி ஆகாய மண்டலங்கள் பரியந்தம் எட்டினது. ஆமென். நாம் அவரவர் நம்முடைய தேசங்களுக்கு போக கடவும். இந்த இமிகிரன்ஸை பத்தி கர்த்தர் எக்ஸ்டென்சிவா எழுதியிருக்கிறாருங்க. வெளிநாட்டுல இருந்து வந்து சம்பாதிக்கிறாங்க இல்லைங்களா, இப்ப இந்தியாவில இருந்து, இல்ல வந்துட்டு ஸ்ரீலங்கால இருந்து, பங்களாதேஷ்ல இருந்து, அமெரிக்கா, ஐரோப்பாவுக்கு போய் சம்பாதிக்கிறவங்க எப்படி எல்லாம் ஓடி போவாங்கன்றத கர்த்தர் ரொம்ப டீட்டெயிலா எழுதியிருக்கிறாரு. நாம் அவரவர் நம்முடைய தேசங்களுக்கு போக கடவும். அதன் ஆக்கினை வானப்பரியந்தம், வானம் மட்டும் ஏறி ஆகாய மண்டலங்கள் பரியந்தம் எட்டினது. எரேமியா 50:46 வாசிக்கலாம். ஜெரமியா 50:46. பாபிலோன் பிடிபட்டதின் சத்தத்தினால் பூமி அதிரும், அதன் கூப்பிடுதல் ஜாதிகளுக்குள்ளே கேட்கப்படும். ஆமென். இது ஒரு பெரிய பூமி அதிர்ச்சியை போல இருக்கும்னு ஏற்கனவே வசனம் வாசிச்சோம் இல்லைங்களா. பாபிலோன் பிடிபட்டதின் சத்தத்தினால் பூமி அதிரும், அதன் கூப்பிடுதல் ஜாதிகளுக்குள் கேட்கப்படும். சரி, இப்ப இந்த இமிகிரன்ஸ் எல்லாம் அங்க போய் சம்பாரிச்சிருப்பாங்களே, அவங்க எல்லாம் அங்க போய் வீடு வாங்கியிருப்பாங்க, இல்ல வந்துட்டு நிறைய சொத்துக்கள்லாம் சேர்த்திருப்பாங்க, கார் வாங்கியிருப்பாங்க, பைக் வாங்கியிருப்பாங்க, பேங்க்ல பணம் போட்டு வச்சிருந்திருப்பாங்க. இதுக்கெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்தர் அதுக்கும் பதில் சொல்லியிருக்கிறாரு. எரேமியா 51:58 நம்ம ஏற்கனவே வாசிச்சிருக்கிறோம். அந்த வசனத்துல அப்படியே ஜனங்கள் பிரயாசப்பட்டது விருதாவும், ஜாதிகள் வருத்தப்பட்டு சம்பாதித்தது அக்கினிக்கு இரையாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் என்னங்க சொல்றாரு? ஜனங்கள் பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதெல்லாம் விருதாவா போகும், ஜாதிகள் வருத்தப்பட்டு சம்பாதித்தது அக்கினிக்கு இரையாகும்னு சொல்றாரு. சோ கஷ்டப்பட்டு அவங்க போய் நான் வீடு வாங்குறேன், கார் வாங்குறேன்னு சொல்லி இவங்க எல்லாம் வந்துட்டு சம்பாதித்து வைத்தது இது வீணாய் போகும் என்று கர்த்தர் சொல்றார். அதனால கர்த்தர் வந்துட்டு அவர் எச்சரிப்பு கொடுக்கிற காலகட்டத்திலே இவங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னா நல்லது. அது நம்முடைய வந்துட்டு வீட்டாரா இருக்கட்டும், நம்முடைய சொந்தக்காரங்களா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், அது முக்கியமானது வந்துட்டு எது? கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவி, ஆத்மா, சரீரம், ஜீவன் தான் வந்துட்டு முக்கியமானது. ஜீவனை காப்பாத்திக்கணும்னா சீக்கிரமாவே கிளம்பி வர்றது வந்துட்டு அது ஒரு நல்ல விஷயம்தான். நம்மளுடைய சொந்தக்காரவங்க, நண்பர்கள் யாராவது இருந்தா ஒரு அன்போட ஒரு எச்சரிக்கைய 1 தடவை 2 தடவை நம்ம கொடுக்கலாம். கேட்டாங்கன்னா சந்தோஷம்,
இல்ல அவங்க கேட்கலனாலும் நம்ம ஒரு முறை 2 முறை எச்சரிப்பு கொடுத்துட்டு நம்ம அவங்களுக்காக தொடர்ந்து வந்துட்டு ஜெபிச்சுக்கலாம். பட் கர்த்தர் சொல்றாரு, என் ஜனங்களே நீங்க அது நடுவுல வந்துட்டு இருக்காதீங்கன்னு சொல்லி ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். எரேமியா 51ஆம் அதிகாரத்துல 45 முதல் 46 வசனங்கள்ல என் ஜனங்களேன்னு சொல்லி கர்த்தர் பேசுறார். இங்க என் ஜனங்களேன்றது இது இஸ்ரவேல் தேசத்துக்கும் கர்த்தர் கொடுக்கிற ஒரு அழைப்பா இருக்கிறது, உண்மை கிறிஸ்தவர்களுக்கும் கர்த்தர் கொடுக்கிற அழைப்பா இருக்கிறது. என் ஜனங்களே நீங்கள் அதன் நடுவிலிருந்து புறப்படுங்கள், கர்த்தருடைய கோபத்தின் உக்கரத்துக்கு தப்பும்படி அவனவன் தன் தன் ஆத்மாவை ரட்சித்துக் கொள்ள கடவன். அது நடுவுல இருந்து நீங்க புறப்பட்டு போயிருங்கப்பா, அமெரிக்காவிலயோ ஐரோப்பாவிலயோ இருக்காதீங்க அப்படின்னு கர்த்தர் தெளிவாவே சொல்றார். உங்கள் இருதயம் துவளாமலும் தேசத்தில் கேட்கப்படும் செய்தியினால் நீங்கள் பயப்படாமலும் இருங்கள். ஒரு வருஷத்திலே ஒரு செய்தி கேட்கப்பட்டு மறு வருஷத்திலே வேறு செய்தி கேட்கப்படும். ஒரு வருஷம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், அடுத்த வருஷமே கெட்ட செய்தி வரும். அதனால அதுல இருக்காதீங்கன்னு சொல்லி கர்த்தர் ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 18 நாள்லயும் என் ஜனங்களேன்னு கர்த்தர் பேசுறார். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன், அது என் ஜனங்களே நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படி அவளை விட்டு வெளியே வாருங்கள். இங்க கர்த்தர் 2 விதமான அழைப்பை கொடுக்கிறார். ஒண்ணு, கேத்தலிக் சர்ச்ல இருந்து வெளியில வான்றார். இந்த கள்ள சபைகள் எல்லாம் இருக்காதீங்க, கேத்தலிக் சர்ச்ல இருந்து வெளியில வா. சோ ஸ்பிரிச்சுவலா பாத்தீங்கன்னா அந்த கள்ள சபையில இருந்து வெளியில வாண்டார். பிசிக்கலா பார்த்தா அந்த நாடுகள்ல இருந்து வெளியில வாங்க அப்படின்றதையும் கர்த்தர் வந்துட்டு சொல்றாரு. சோ இந்த பிசிக்கலா இருக்கிற இந்த நாடுகள், அந்த கேத்தலிக் கண்ட்ரிஸ், அந்த நாட்டுல இருக்கிறது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சிச்சுவேஷன் தான். இந்த நாட்கள் வந்துட்டு அங்க இருக்கிறது நமக்கு நல்லது கிடையாது. நம்முடைய சொந்தக்காரங்களுக்கோ நம்முடைய வீட்டாருக்கோ அங்கே இருப்பது ஒரு நல்ல காரியம் கிடையாது. பட் அமெரிக்கால தான் அதிகமான இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தருடைய வருகையின் காலகட்டத்துல கர்த்தர் கூட்டி சேர்ப்பார். கடந்த 100 ஆண்டுகளை யோசிச்சு பாத்தீங்கன்னா, எப்பப்பெல்லாம் யுத்தம் வந்துச்சோ அப்பப்பெல்லாம் ஐரோப்பாவில அமெரிக்காவில இருக்கிற யூதர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இஸ்ரவேல் தேசத்துல சேர்ந்துருவாங்க. சோ அந்த ஒரு எக்ஸடஸ், இன்னைக்குமே ஒரு எக்ஸடஸ் வந்துட்டு நடக்குது. எப்படி இவங்க எகிப்துல இருந்து கானான் தேசத்துக்கு ஆரம்பத்துல போனதை எக்ஸடஸ், யாத்திரை ஆகமம், யாத்திரைன்னு நம்ம சொல்றோமோ, அதே மாதிரி இன்னொரு யாத்திரை வந்துட்டு கடந்த 100 ஆண்டுகளிலே நடந்து கொண்டு இருக்கிறது. பெரிய யுத்தம் வரும் பொழுதெல்லாம் வந்துட்டு ஐரோப்பாவில ஹிட்லர் கொலை பண்ணப்ப ஐரோப்பாவில இருக்கிற யூதர்கள்லாம் இஸ்ரவேல் தேசத்துக்கு ஓடிட்டாங்க. அடுத்து இஸ்ரவேல் தேசத்துக்கு அடுத்து அதிகமான யூதர்கள், கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சத்துக்கு மேற்பட்ட யூதர்கள் எங்க இருக்கிறாங்கன்னா அமெரிக்காவில இன்னைக்கு இருக்கிறாங்க. அமெரிக்கா அழியும் பொழுது அங்க இருக்கிற யூதர்கள் எல்லோருமே மீண்டுமாக இஸ்ரவேலுக்கு அவர்கள் ஓடி வருவார்கள். அவங்க என்ன வராம இருக்கிறது, அவங்க கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாம தான் இருக்கிறாங்க. பட் அவங்களுக்கு சேஃபான இடம் எதுனாக்க இஸ்ரவேல் தேசம் தான். ஈவன் தோ இஸ்ரவேல் தேசத்தை அழிக்கணும்னு சொல்லி அநேக இஸ்லாமிய நாடுகள் வந்துட்டு அவங்க முடிவு பண்ணி வச்சிருந்தாலும் இஸ்ரவேல் தேசம் தான் யூதர்களுக்கு ஒரு சேஃபான பிளேஸ். ஏன்னா இஸ்ரவேலுக்கு விரோதமாக வருகிற எதிரிகளை கர்த்தர் அழிக்க பார்ப்பார் என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னா இப்ப அந்த எதிரிகள்ல வந்துட்டு ஒரு முக்கியமான எதிரி பாத்தீங்கன்னாக்க அது ஜோர்டான். அந்த ஏதோம்ன்ற வார்த்தையில வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு சில தீர்க்க தரிசனங்களை கொடுத்திருக்கிறார். இந்த ஏதோம்ன்ற இந்த பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா யாக்கோபினுடைய சகோதரனா இருக்கிற ஏசாவினுடைய இன்னொரு பேர் தான் ஏதோம். பட் ஏதோம்லையும் எப்படி பாபிலோன்ல பிசிக்கல் பாபிலோன், ஸ்பிரிச்சுவல் பாபிலோன் இருக்குதோ, ஏதோம்லையும் வந்துட்டு பிசிக்கல் ஏதோம் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஏதோம்னு சொல்லி இருக்குது. இந்த பிசிக்கல் ஏதோம் ஜோர்டான் நாட்டை குறிக்கிறது. பட் ஸ்பிரிச்சுவல் ஈடம் இன்னைக்கு யூதர்களுடைய சகோதரன் யாரு? யூதர்களுடைய சகோதரன் உண்மை கிறிஸ்தவர்கள் தான், இல்லைங்களா? பொதுவா சொல்ல போனா கிறிஸ்தவர்கள். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் யூதர்களை சகோதரர்களா ட்ரீட் பண்ணாம இன்னைக்கு யூதர்களுக்கு விரோதமா இருக்கிறாங்க. அதனாலதான் வந்துட்டு இங்க ஸ்பிரிச்சுவல் ஏதோம்னு சொல்றோம். சோ பிசிக்கலான ஏதோம்ன்றது அது ஜோர்டான் நாடு. ஜோர்டான் நாட்டினுடைய அழிவை குறித்து கர்த்தர் ஏசாயா 34 பேசியிருக்கிறாரு. அதே போல ஏசாயா 63 பேசியிருக்கிறார். பட் இந்த பிசிக்கல் ஏதோமுடைய அழிவும் இங்க அடங்கி இருக்குது. ஸ்பிரிச்சுவல் ஏதோம் இன்னைக்கு யூதர்களுடைய சகோதரர்களா இருக்கிறது வந்துட்டு நாம உள்ளத்திலே யூதனானவனை உண்மையான யூதன், கிறிஸ்தவர்கள் எல்லோருமே உள்ளத்திலே யூதனானவனை போல இருக்கணும். இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த கிறிஸ்தவ நாடுகள் வந்துட்டு அவங்க இஸ்ரவேல் தேசத்துக்கு சப்போர்ட் பண்ணி இருக்கணும். சப்போர்ட் பண்ணாம அவங்கள கண்ட்ரோல் பண்றதுக்கு அமெரிக்காவும் ஐரோப்பாவும் இன்னைக்கு ட்ரை பண்ணது. குறிப்பா ஐரோப்பாலாம் வந்துட்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு கம்ப்ளீட்டா விரோதமா தான் வந்துட்டு இருக்குது. இஸ்ரவேல் தேசத்தோட நாங்க ட்ரேட் எல்லாம் நிப்பாட்ட போறோம்னு சொல்லி சொல்றாங்க. குறிப்பா இங்கிலாண்டோட பேரை வந்து தர்ஷீஷ்னு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த தர்ஷீஷனுடைய அழிவை குறித்து நம்ம ஏற்கனவே பைபிள் ஸ்டடீஸ்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். ஏசாயா 2ஆம் அதிகாரம், ஏசாயா 23ஆம் அதிகாரம், சங்கீதம் 48 இந்த தர்ஷீஷனுடைய அழிவை குறித்து, இங்கிலாண்டோட அழிவை குறித்து கர்த்தர் வந்து தெளிவாவே பேசியிருக்கிறார். இன்னைக்கு யுனைடெட் கிங்டம்னு சொல்றோம். இந்த தர்ஷீஷுக்கு ஓடி போறதுக்கு தான் வந்துட்டு யோனா தீர்க்கதரிசி ட்ரை பண்ணாரு. ஆனா கர்த்தர் நிப்பாட்டிட்டாரு. அங்க போக வேண்டாம்னு சொல்லி நிப்பாட்டிட்டு அங்க ஒரு புயலை கொடுத்து வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு யோனாவை திரும்ப கூட்டிட்டு வந்து நினிவே பட்டணத்துக்கு போக வச்சாரு.
சோ இந்த பிசிக்கல் ஈடம் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஈடம், இந்த ஒரு டிஃபரன்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு நீங்க வாசிக்கிறதுனா ஏசாயா 34 அதிகாரத்தையும் ஏசாயா 63 அதிகாரத்தையும் நீங்க வாசிச்சுக்கலாம். ஏன்னா யூதர்களுடைய காலங்காலமா அவர்களுடைய நம்பிக்கை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டுகளா யூதர்களுடைய நம்பிக்கை என்னன்னாக்க ஐரோப்பா அழியும். ஏன்னா ஐரோப்பா வந்துட்டு அவனுக்கு இன்னொரு பெயர் ஏதோமுடைய அழிவு எல்லாம். குறிப்பா உபதியான்ற ஒரு புஸ்தகம் இருக்குது. உபதியான்ற புஸ்தகம் எழுதப்பட்டதே ஒரே குறிக்கோளுக்காக தான், அது ஏதோமுடைய அழிவு. அந்த ஏதோமுடைய அழிவு அது வந்துட்டு பிசிக்கல் ஏதோம் கிடையாது, அது ஸ்பிரிச்சுவல் ஏதோமா இருக்கிற ஐரோப்பாவையும் அமெரிக்காவையும் தான் குறிப்பிடுதுன்னு சொல்லி யூதர்களுடைய நம்பிக்கை. அது உண்மைதான். ஏன்னா நமக்கு புதிய ஏற்பாடு வசனங்களும் இதை உறுதிப்படுத்துகிறது. கிறிஸ்தவர்கள் வந்துட்டு இருதயத்திலே விருத்த சேதனம் செய்த அந்த ஆவிக்குரிய யூதர்களா இருக்கிறார்கள். அப்ப ஆவிக்குரிய யூதர்கள் வந்துட்டு பிசிக்கல் யூதர்களை அன்பு செய்யணும். நீ சுபாவ கிளையா இருக்கிற அவங்களுக்கு விரோதமாக பெருமை பாராட்டாதுன்னு கர்த்தர் சொல்றாரு. ஆனா இன்னைக்கு காட்டொலிவ மரமா இருக்கிற இந்த ஜென்டைல் கிறிஸ்டியன் நேஷன்ஸ் அமெரிக்காவோ ஐரோப்பாவோ பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறது. கர்த்தர் அதை முறித்து போடுவார். நீ பெருமை பாராட்டினா உன்னையும் முறிச்சு போட்டுருவாருன்னு சொல்லி ரோமர் 11 அதிகாரத்துல எழுதியிருக்குது. சோ கர்த்தர் ரோமர் 11 சொன்னது போல இந்த யாரெல்லாம் சுபாவ கிளைகளா இல்லாம, யாரெல்லாம் காட்டொலிவ மரமா இருந்து இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டு இன்னைக்கு புறஜாதி கிறிஸ்தவர்களா இருந்து யூதர்களுக்கு விரோதமாக பெருமை பாராட்டுகிறார்களோ அவர்களையும் கர்த்தர் முறித்து போடுகிற காலம் சமீபமா இருக்கிறது. சோ அந்த ஏதோமுடைய அழிவுல ஸ்பிரிச்சுவல் ஈடம்ன்றது இது ஐரோப்பாவையும் அமெரிக்காவையும் குறிக்கிறது தான். பிசிக்கல் ஈடம் அந்த ஜோர்டானுடைய அழிவும் சமீபமா இருக்கிறது. ஜோர்டான் தான் இஸ்ரேல்ல இருக்கிற பெரிய பார்டர். பாத்தீங்கன்னா இஸ்ரேல்ல 300 கிலோமீட்டர் பார்டர் வந்துட்டு யாரு கூட இருக்குன்னா ஜோர்டான் நாட்டு கூட தான் இருக்குது. அந்த டெம்பிள் மவுண்டோட கண்ட்ரோலே ஜோர்டான் கையில தான் இருக்குது. சோ இந்த அமளிகள் இந்த யுத்தங்கள் எல்லாம் வரும் பொழுது பிசிக்கல் ஜோர்டான், அதாவது பிசிக்கல் ஈடமா இருக்கிற ஜோர்டானும் அழியும். அந்த ஸ்பிரிச்சுவல் ஈடமா இருக்கிற அந்த எப்படி தன்னுடைய சகோதரனை அன்பு செய்யாம வந்துட்டு அந்த ஏதோம் தன்னுடைய சகோதரனை வெறுத்தானோ, அதே மாதிரி இன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்தை வந்துட்டு வெறுக்கிற கிறிஸ்தவ நாடுகளிடம் வந்துட்டு அது கூடிய சீக்கிரத்துல அழிய போகிறது. பட் எதற்காக இந்த தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் நமக்கு மீண்டுமாக ஞாபகப்படுத்துகிறார்? பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று எழுதியிருக்கிறது. இவைகளெல்லாம் நடக்கும் பொழுது மனுஷகுமாரனுடைய வருகை மிகவும் சமீபமா இருக்கிறது. ஆகையால் உங்கள் தலைகளை நிமிர்ந்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்றார். சோ உங்கள் தலைகளை நிமிர்ந்து பார்த்து மனுஷகுமாரனுக்காக நீங்கள் காத்திருங்கள்னு சொல்லி சொல்றார். அப்ப அவருக்கு முன்னாடி நம்ம நிற்பதற்கு தகுதி உள்ளவர்களா மாறணும்னு சொன்னாக்க நம்மை நாமே நிதானித்து அறியணும். நான் கரெக்டா தான் இருக்கிறேனா? ஏன்னா இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது உங்கள் மீட்பு சமீபமா இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்று வேறும் சொல்கிறது. அப்ப நாம நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்தணும். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு தகுதி உள்ளவர்களா மாறணும்னா நம்மை நாமே நிதானித்து அறிவோம். நான் பர்சனலா ஏசப்பாவுக்கு கீழ்படுகிறேனா? இல்ல எங்கிட்டாவது நான் வந்துட்டு எபேசு சபையை போல ஆதியில இருந்த அன்பை நான் கைவிட்டுட்டேனா? இல்ல என்னுடைய குடும்பம் எங்கிட்டாவது வந்துட்டு பின்வாங்கி போயிடுச்சா? இல்ல சபையில எல்லாமே கரெக்டா தான் நடக்குதா? ஏதாவது என்னுடைய பங்களிப்பு சபையில வந்துட்டு நான் பெட்டரா சபையில ஒரு விஷயத்த வந்துட்டு மாற்றத்துக்கு என்னால முடியுமேனா? எல்லோருமே சபையில அவயவங்களா இருக்கணும். அப்ப எல்லோருமே சபையில வந்துட்டு சபை வந்துட்டு சமாதானமா இருப்பதற்கும் சபையில எல்லோருமே வந்துட்டு இன்னும் பரிசுத்தமா வளருவதற்கும் ஒவ்வொரு சீஷனுடைய பங்களிப்பு இருக்குது. இப்ப நான் ஏதாவது ஒரு பங்களிப்பு கொடுக்க முடியுமா சபையில? இல்ல புறப்பட்டு போய் நான் சுவிசேஷம் வெளியில போய் அறிவிக்க முடியுமா? இந்த மாதிரி இந்த 3 நிலைகள்லையும் வந்துட்டு நம்மை நாமே நிதானித்து அறிவோம். பர்சனலா நான் எப்படி இருக்கிறேன்? குடும்பத்தை நான் கரெக்டா வழி நடத்துறேனா? இல்ல சபையில என்னுடைய பங்களிப்பு இருக்கிறதா? புறப்பட்டு போய் சுவிசேஷம் அறிவிக்கிறேனா? அப்படின்னு சொல்லி நம்மை நாமே நிதானித்து அறிவதற்காக தான் கர்த்தர் நடக்கிற தீர்க்க தரிசனங்களை நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கிறார். அப்ப இஸ்ரேலுடைய ஆபரேஷன் இந்த ரைசிங் லைன் அப்படிங்கிறதும் அது என்னாகமும் 23-24 இந்த ரைசிங் லைன்ற வார்த்தை வந்துட்டு இருக்குது. அமெரிக்காவோட ஆபரேஷன் இந்த மிட் நைட் ஹேமர், இந்த சர்வ பூமியின் சம்மட்டி அப்படின்ற அந்த ஒரு வசனமும் அந்த ஆபரேஷன் நேம்ஸ் எல்லாமே இந்த பைபிள்ல இருந்து எடுக்கப்பட்டதா இருக்குது. ஜெரமியா 50:23. பட் ஒன்னு பாசிட்டிவ் கான்டெக்ட்ல இருக்குது. அந்த ரைசிங் லைன்றது பாசிட்டிவ் கான்டெக்ட்ல இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. பட் சர்வ பூமியின் சம்மட்டி ஆபரேஷன் மிட் நைட் ஹேமர் இது நெகட்டிவ் கான்டெக்ட்ல வந்துட்டு இருக்குது. சர்வ பூமியின் சம்மட்டின்னு சொல்லுகிற தி ஹேமர் ஆஃப் த ஹோல் வேர்ல்ட், அமெரிக்காவினுடைய அழிவு, ஐரோப்பாவினுடைய அழிவு சமீபமா இருக்கிறது. நாம இந்த நாடுகளுக்காக ஜெபிக்கலாம். நம்ம இந்த நாட்டுல இருக்கிற கிறிஸ்தவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். குறிப்பா பின்வாங்கி போயிருக்கிற கிறிஸ்தவர்களுக்காக நம்ம அவங்க மனம் மாறணும்னு சொல்லி ஜெபிக்கணும். உண்மை கிறிஸ்தவர்கள் பாதுகாப்பா இருக்க வேண்டும் என்று அவர்களுக்காக ஜெபிக்கணும். இந்த நாட்டுல வேலை பார்க்கிற நம்முடைய சொந்தக்காரவங்க, நம்முடைய நண்பர்கள், இவன் நம்முடைய சொந்த வீட்டுல இருக்கிறவங்க கூட இருக்கலாம். அவங்களுக்கு நம்ம புத்தி சொல்ல வேண்டும். அவங்க கேட்டாலும் கேட்காட்டியும் அவர்கள் பாதுகாப்பா இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கான ஜெபிக்கக்கூடிய அந்த கடமை நமக்கு அதிகமாவே இருக்குது. நான் அதிகமாக கொடுக்கப்பட்டவர்களிடம் கர்த்தர் அதிகமாக கேள்வி கேட்பேன்னு சொல்லி சொல்றார். அப்ப எல்லாவற்றையும் அறிந்த பிள்ளைகளா தான் நாம இருக்கிறோம்.
நமக்கு அன்னன்னைக்கு வந்துட்டு இப்ப நேத்து நடந்தாக்க இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துறாரு. சோ அந்த அளவுக்கு ரொம்ப இம்மீடியட்டாவே இந்த உலக நடப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தர் வசனங்களில் எப்படி வைத்திருக்கிறார் அப்படிங்கறத நாம எல்லாருமே பாக்கியம் உள்ள பிள்ளைகளா இருக்கிறோம். அவருடைய வசனங்கள் வந்துட்டு வெளியில மத்தவங்களுக்கு எல்லாம் இது நியூஸ், நமக்கு இது தீர்க்க தரிசனம். சோ அங்க இஸ்ரேல் குண்டு போடுற அந்த ஆபரேஷன் அவங்க பேர் வச்சாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் அது நியூஸா இருக்கும். நமக்கு இது தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. அப்ப அதிகமாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப அதிகமாக ஜெபிக்க வேண்டிய கடமை நமக்கு வந்துட்டு இருக்கிறது. அதிகமாக வந்துட்டு பெர்ஃபெக்டா பரிசுத்தமாய் நடக்க வேண்டிய அந்த கடமையும் நமக்கு இருக்கிறது. சோ நம்ம அடிப்படையில நாம இன்னும் அதிகமா பரிசுத்தமா மாறணும். நம்முடைய விசுவாசம் அதிகமா வந்துட்டு வளரணும். நம்ம மற்றவங்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுத்து, மற்றவங்களுக்கு உப்பாக ஒளியாக இருந்து, மற்றவங்களையும் எப்படியாவது அக்கினியிலிருந்து இழுத்த விட வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த அழியக்கூடிய நாடுகள், இந்த கத்தோலிக்க சபையில இருக்கிறவங்க, கள்ள சபைகள்ல இருக்கிறவங்க, இல்ல வந்துட்டு ஆண்டவருக்கு பிடிக்காத நாடுகள்ல இருக்கிறவங்க, அழியக்கூடிய நாடுகள்ல இருக்கிறவங்க, இவர்கள் எல்லோருக்கும் எச்சரிப்பு கொடுக்கும் வகையில நாம முதல்ல நம்மை நாமே நிதானித்து அறிந்து நம்ம மனம் திரும்பி நம்ம ஜெபம் செய்து இந்த பைபிள் ஸ்டடியை நிறைவு செய்யலாம். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, எங்கள் அப்பா தந்தையை உம்மை போற்றுகிறேன், உம்மை புகழுகிறேன், உம்மை வாழ்த்தி வணங்கி உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், நமக்கு நன்றி செலுத்துகிறேன், நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆண்டவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, நீர் நல்லவர், வல்லவர், பரிசுத்தர், தூயவர், நீர் இரக்கமுள்ளவர், நீர் சாந்தமுள்ளவர், நீர் நீதி உள்ளவர், துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் என்றென்றும் உடையது. இயேசுப்பா, இந்த வேளையில உனக்கு நன்றி செலுத்துகிறேன், உனக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆண்டவரே, எவ்வளவு பேருக்கு நியூஸா இருக்கிற விஷயங்களை எங்களுக்கு தீர்க்க தரிசனமாக நீர் காண்பிக்கிறீர். அந்த அளவுக்கு ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை நீர் திறந்த கிருபைக்காக உனக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பழைய வாழ்க்கையில நாங்கள் உமக்கு எதிரிகளா இருந்தோம். ஆண்டவரே, எங்களுடைய அக்கிரமத்திற்காக நீர் ஆண்டவரை மரித்தீர், எங்களுடைய பாவங்களுக்காக ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தை நீர் சிந்தினீர். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுடைய கண்களை நீர் திறந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை நீர் திறந்து இந்த உலகத்துல என்ன நடக்குது ஆண்டவரே, இந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் வந்துட்டு நடக்கும் பொழுதாவது நீங்கள் அவைகளை விசுவாசிங்கள் என்று எங்களுக்கு நீர் அறைகூவல் விடுக்கிற அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, இந்த வசனங்கள்ல அந்த தீர்க்க தரிசனங்கள் நடக்கும் பொழுது எங்களுடைய விசுவாசம் வளர்வதற்கு கிருபை கொடுங்கப்பா. எங்களுடைய விசுவாசம் வளர்ந்து நாங்கள் உமக்கு எப்பொழுதும் பரிசுத்தம் உள்ளவர்களா இருப்பதற்கு எங்களுக்கு கிருபையை கொடுங்க. பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த வசனத்தை கேட்ட எல்லோருமே ஆண்டவரே இன்னும் பரிசுத்தமா இருப்பதற்கு நீங்க கிருபையை கொடுங்க. ஆண்டவரே, நாங்க எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை ஆராய்ந்து அறிந்து பரிசுத்தம் உள்ளவர்களா மாறுவதற்கு கிருபையை கொடுங்க. அதே போல எங்களுடைய குடும்பங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து நாங்கள் பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளை எங்களுடைய குடும்பங்கள் மாறுவதற்கு கிருபையை கொடுங்க. நாங்கள் சபையாக எங்களுடைய காரியங்களை ஆராய்ந்து பார்த்து இன்னும் பரிசுத்தமாக மாறுவதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு இன்னும் தெரியாத காரியங்கள் எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறதப்பா, எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஆண்டவரே, தெரியாத காரியங்களை சொல்லிக் கொடுத்து நாங்க இன்னும் வந்துட்டு விசுவாசத்திலும் அன்பிலும் தாழ்மையிலும் ஆவியின் கனியிலும் வளருவதற்கு நீர்தாமே எங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். குறிப்பா ஆண்டவரே, இந்த ஸ்பிரிச்சுவல் பாபிலோன்ல இருக்கிற அந்த கள்ள சபைகள்ல இருக்கிறவங்க எல்லாம் வெளியில கொண்டு வரதுக்கு நாங்கள் ஏதாவது ஒரு விதத்துல முயற்சி எடுப்பதற்கு எங்களுக்கு கிருபையை கொடுங்க. அதே போல ஆண்டவரே, அழியக்கூடிய நாடுகளா இருக்கிற இந்த ஐரோப்பா, அமெரிக்காவில இருக்கிற எங்களுடைய வீட்டாரா இருக்கட்டும், எங்களுடைய சொந்தக்காரங்க, நண்பர்கள், இவர்கள் எல்லோரும் ஆண்டவரே மனம் திரும்பி ஆண்டவரே பணத்துக்கு இவர்கள் முக்கியத்துவம் கொடுக்காம, பொருள் ஆசைக்கு என்னுடைய கரியர் எனக்கு முக்கியம், என்னுடைய சம்பாத்தியம் எனக்கு முக்கியம், என்னுடைய எதிர்காலம் எனக்கு முக்கியம்னு சொல்லி இப்படி உலகப்பூர்வமா பேசிக்கிட்டு வந்துட்டு இவர்கள் இல்லாம வந்துட்டு கர்த்தருடைய வசனம் தான் முக்கியம், கர்த்தர் சொல்லிட்டு அந்த நாடு அழிய போகுது, நான் எதுக்கு அழியக்கூட நாட்டுல இருக்கணும், நான் என்னுடைய சொந்த ஊருக்கே நான் வந்துடுறேன். அவரவர் பயந்து போய் தங்கள் முகத்தை தங்கள் தேசத்துக்கு திருப்பி அவர்கள் பயந்து போய் ஓடி வருவார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவரே, அப்படி இவர்கள் வந்துட்டு ஆண்டவரே புறப்பட்டு பயத்தோட வருவதை காட்டிலும் இன்னைக்கு சமாதானமா இவர்கள் திரும்பி வருவதற்கு நீர்தாமா இவர்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறோம். அதற்கு ஆண்டவரே கொடுக்க வேண்டிய எச்சரிப்பா நாங்களும் தைரியத்தோட கொடுக்கறதுக்கு நீர் எங்களுடைய ஆவியை நீர் தொடர்ந்து எழுப்ப வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, தொடர்ந்து வழி நடத்துங்க. ஆண்டவரே, அங்க இருக்கிற உண்மை கிறிஸ்தவர்களுக்காக மன்றாடுகிறோம். ஆண்டவரே, ஐரோப்பாவிலையும் அமெரிக்காவிலையும் இருக்கிற ஆண்டவரே, சவுத் அமெரிக்கால இருக்கிற உண்மை கிறிஸ்தவர்கள் அவர்கள் என்ன நடந்தாலும் அவங்களுக்கு அதுதான் புகலிடமா இருக்கிறது, அவங்களோட பிறந்து வளர்ந்த நாடு அதுவாகத்தான் இருக்குது. ஆண்டவரே, நீர் அவர்களை அங்கேயே வைத்து பாதுகாக்க வேண்டுமாறும் கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே, அவர்கள் என்ன நடந்தாலும் ஆண்டவரே, எவ்வளவு அழிவுகள் இருந்தாலும் நீங்க எப்படி லோத்த கையை பிடிச்சு எடுத்துட்டு போனீங்களோ அங்க இருக்கிற உண்மை கிறிஸ்தவர்களை பாதுகாப்பான இடத்துக்கு நீங்க கூட்டிட்டு போங்க. அவங்க மாம்சத்திலையும் பாதுகாப்பா இருந்து ஆவியிலும் ஆண்டவரே உமக்கு நல்ல உண்மையுள்ள ஊழியர்களா இருந்து உமக்கான சாட்சிகளை தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று அங்க அந்த பகுதிகளில் வாழ்கிற உண்மை கிறிஸ்தவர்களை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். அங்க பின்வாங்கி போயிருக்கிற அப்போஸ்டேட் கிறிஸ்டியன்ஸ் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கப்பா ஆண்டவரே, அந்த பின்வாங்கி போயிருக்கிற கிறிஸ்தவர்களுக்காக மன்றாடுகிறோம். ஆண்டவரே, அவர்களும் மனம் திரும்புவதற்கு கிருபையை கொடுங்கப்பா.
மனம் திரும்பி அவர்கள் கள்ள சபைகளை விட்டு வெளியேறி வீடுகளிலே அவர்கள் கூடி உண்மை கிறிஸ்தவர்களோடு ஒன்றாக சேர்ந்து இந்த அழிவுகள் எல்லாம் வரும் பொழுது அவர்களும் உமக்கு சாட்சி கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று இந்த பின்வாங்கி போன கிறிஸ்தவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று இவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. நீங்க வழி நடத்துங்க. உங்களுடைய வார்த்தையை நீங்க சொல்லிட்டீங்கன்னா அது மாறாத ஆண்டவரே. இந்த அழிவு வரத்தான் போகிறது. உமக்கு சித்தமால இந்த அழிவுகளை நீர் குறைக்க வேண்டுமாறு கெஞ்சி வென்று ஆடுகிற ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. உங்களுடைய வருகைக்கு முன்னாடி நாங்கள் எல்லோரும் பரிசுத்தம் உள்ளவர்களா மாறி எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் குடும்பமாகவும் சபையாகவும் நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களா மாறி நாங்கள் இன்னும் உமக்கு பிரியமாய் வாழக்கூடிய கிருபையை நீர்தாமே எங்களுக்கு அளிக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். துதிக்கான மகிமையெல்லாம் இயேசுவே ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. Amen. Amen. Praise Lord, brothers and sisters.